வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றிய சில தகவல்களை கூறப்போகிறேன். இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் மற்றும் சுதேசி நாவாய் சங்கத்தின் மூலம் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டவர். இவர் கப்பலோட்டிய தமிழன் என்றும் போற்றப்படுவார். சுதேசி இயக்கம், வழக்கறிஞர் பணி, தமிழ் இலக்கிய பங்களிப்பு இவரின் முக்கிய அடையாளங்களாகும். இவர் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மூத்த மகனாக பிறந்தார். இவர் 1906ஆம் ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தில் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே எஸ்.எஸ். காலியா, எஸ்.எஸ். லாவோ ஆகிய கப்பல்களை இயக்கி பிரிட்டிஷாரின் ஏகபோக உரிமையை முறியடித்தார். இவர் வழக்கறிஞராக தன் வாழ்க்கையை தொடங்கி சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியதால் இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோவை மற்றும் கண்ணனூர் சிறைகளில் அடைக்கப்பட்டார். இவரை சிறையில் ஆங்கிலேய அரசு செக்கிழுக்க வைத்தது. 1914ஆம் ஆண்டு மெய்யறம் என்றும் 1915ஆம் ஆண்டு மெய்யறிவு மற்றும் கவிதை தொகுப்பு, தனிப்பாடல் திரட்டு ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவர் 1936ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மறைந்தார். இவர் தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார். அடுத்து வர தமிழ் திணைகளில் நான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி கூறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அரசு மகன். நேரம் போதல்லன்னு நினைக்கிறேன். இந்த தர தயார் செய்யறதுக்கு சரியா? தயார் செய்வதற்கு சிறிது நேரம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இது இல்லை. என்ன இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் நம்ம தென்னை தானே, எப்போ வேணாலும் பேசிக்கலாம். வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தொடர் ஓட்ட நீண்ட தூர ஓட்டத்திற்கு. மங்கை இருக்கீங்களா? மங்கை, நீங்கள் துவங்கலாம். மங்கை கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. கேட்கலையா? இப்ப கேக்குது. இதை வச்சு பேசணுமா? அப்ப இப்ப ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் படித்த நூல்கள் எல்லாம் நான் பரிந்துரை பண்ணலான்னு இருக்கேன். எல்லா நூலும் கையிலே இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுல முதல் நூல் பாத்தீங்கன்னா ஜானகிராமன் சிறுகதை தொகுப்பு முதல் நூல். இதுல வந்து ஒரு அதாவது கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 11 புக்குடைய தொகுப்பு. இதுல 110 கதை இருக்கு இந்த புக்ல. அதுல நான் முதல் நூலா வந்து கொட்டும் மேளம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பை தான் வந்து இந்த மாசம் படிச்சிருக்கிறேன். இது 2014ல இந்த புக்கு வந்திருக்குது. அந்த புக்குடைய ஆழ்வர் தெரியல. இதுல பாத்தீங்கன்னா கொட்டும் மேளம். கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே. கொட்டும் மேளம், சண்முகப்பூ, ரசிகரும் ரசிகையும், கழுகு, பசி ஆறிற்று,
வேண்டாம் பூசணி, இக்கரை பச்சை, நானும் என்டனும், அத்துவின் முடிவு, கொட்டை, தவம், சிலிர்ப்பு. இத மாதிரி இதுல 12 சிறுகதைகள் இருக்கு. ஒரு கதையும் அவ்வளவு சிறப்பா இருக்கும். ரொம்ப நகைச்சுவையாவே இருக்கும். நிறைய கருத்துக்களும் எடுத்து சொல்லியிருப்பாரு. இதுல வந்து சிலிர்ப்புன்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, பிரபலமான ஒரு சிறுகதை. எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து வேற ஊருக்கு வேலைக்காக அதை இட்டுன்னு போவாங்க. அது ஒரு என்ன சொல்றது, ரயில்ல போகிறப்ப அந்த பொண்ணுடைய கஷ்டத்தை வந்து எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். அத மாதிரி கொட்டும் மேளம் ஒரு கதையும் ஒவ்வொரு வகையில ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். நேரத்தை பொறுத்து நான் இப்படி ரொம்ப குறுகிய இதோ சொல்லிட்டு போறேன். அதுக்கு அடுத்த நூல் வந்து செல்லாத பணம். இதுவும் ஒரு மிக பிரபலமான ஒரு நாவல். இதன் ஆசிரியர் வந்து இமயன். 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பெற்ற விருது பெற்ற ஒரு நாவல். இந்த நாவல் பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப உருட்டி போட்டது அப்படின்னு தான் சொல்லணும். 2018ல வந்திருக்கு. மறுபதிப்பு வந்து 2021, 23, 22, 24 4 வருஷத்துலயும் இது மறுபதிப்பு போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு சிறந்த நாவல். இந்த நாவல்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும். நான் அப்படியே இத வாசிச்சுட்டு ரொம்ப கஷ்டத்துலதான் போயிட்டேன். அதுக்காகவே வேகமா படிச்சு முடிச்சேன். இந்த நூல் வந்து ஒரு கடலூர் மாவட்டத்துல ஒரு குடும்பத்துல நடக்கிற கதை. அதுவும் இல்லாம அதாவது வீட்டுல தமிழ் வார்த்தையே வர மாட்டேங்குது. பெற்றோருடைய அனுமதி இல்லாம ஒரு பெண் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டு கடைசியில அந்த வாழ்க்கையை வந்து நல்லபடியா அமையாம அது வந்து தீக்குளிச்சிடும் பெட்ரோலை ஊத்தி. அந்த வந்து ஒரு 80% வந்து அந்த தீக்காயத்துக்கு இரையாயிடுவாங்க. அவங்க பிழைக்க மாட்டாங்கன்றத சொல்லி அந்த ஒரு சீனையும் ஆசிரியர் வந்து அவ்வளோ ஒரு நுணுக்கமா சொல்லியிருப்பாரு. ஒரு கதாபாத்திரத்தையும் நீங்க படிக்கிறப்ப அப்படியே கண்ணுல தண்ணி வராம இருக்கவே இருக்காது. அந்த பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில அந்த பொண்ணு இருக்கும். அத பார்க்க வர முதல்ல பாக்குறதுக்கு முன்னுட்டு அந்த பொண்ணு வந்து எல்லாரும் திட்டுவாங்க. வந்து நம்ம பேச்ச கேட்காம பண்ணிட்டா, அவளுக்கு வேணும் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு போய் அப்படியே வெந்து ஒரு கறிக்கட்டையா அந்த ரூம்ல போய் பார்த்துட்டு வந்த பிறகு ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையும் அப்படியே மாறிடும். அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும். அந்த கதாபாத்திரத்தோட எல்லா நிலைமையும் எல்லாருடைய கால்லயும் நின்னு பேசுவாரு ஆசிரியர். அப்படி ஒரு நாவல். நான் அதை வாங்கி போன வருஷம் வாங்கினேன். ஆனா படிக்கிறதுக்கான தைரியம் தான் வரல. ஆனாலும் படிச்சிடணும் அப்படின்னு படிச்சேன். அந்த பொண்ணு இறந்த பிறகு அந்த தாய் பேசுவாங்க பாருங்க, அததான் அந்த அந்த ஒரு 2 பக்கத்தை படிச்சுட்டு தபன்னு அப்படியே கண்ணுல தண்ணி ஊத்துது. அப்படி இருந்தது. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை பெத்து வளர்த்து அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற பிறகு அந்த அம்மா பேசுறது, அந்த ஆசிரியர் வந்து அப்படியே இது உண்மையான கதை அப்படிதான் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பத்திலயும் கண்டிப்பா இது நடக்கும். இது வந்து காதல் திருமணம் பண்ணி அது வந்து வெற்றி பெறாம இத மாதிரி செஞ்சுக்கிறது. கடைசியா அந்த பொண்ணு வந்து என்னுடைய சாவுக்கு யாருமே காரணம் இல்ல அப்படின்றத சொல்லியே கதையை கொண்டு போவார் ஆசிரியர். அவ்வளவு ஒரு சிறப்பான நாவல். கண்டிப்பா எல்லாரும் வாசிக்க வேண்டியது. அதுக்கடுத்து வந்து பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இதன் ஆசிரியர் வந்து ஜேன் ஆஸ்டின். இதுவும் குடும்ப கதை தான். ஒரு குடும்பத்துல வந்து 5 பெண்களை பெற்றெடுத்துட்டு அந்த பெண்களுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாயோடைய ஆசை. அதை வந்து அதை தழுவிதான் இந்த நாவல் இருக்கு. ரொம்ப பிரபலமான ஒரு நாவல். இது வந்து கொஞ்சம் இயந்திர மொழிபெயர்ப்புன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருந்தது. ஆனாலும் நான் அதை படிச்சேன். சிறப்பா இருந்தது ஒரு அத்தியாயமும் படிக்கிறப்ப. அதனால இதுவும் எல்லாரும் வாசிக்க வேண்டியது. இது ரொம்ப 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 ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பழைய நாவல் இது. ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், ஜேன் ஆஸ்டின் இந்த நூலு. அதுக்கடுத்து வந்து ரங்கராட்டினம். இது வந்து ஒரு ஆன்மீக மர்ம நாவல். நான் இப்பதான் முதல் முறையாக
காலச்சக்கரம் நரசிம்மாவுடைய முதல் நூல் வாசிக்கிறேன். இன்னும் நிறைய நாவல் அவரோட இருக்குது. வானதி பதிப்பகம். இது எந்த வருஷம் வந்திருக்குதுன்னா 2008 அந்த நூல் வந்திருக்குது. இதுவும் வந்து இது வந்து ஆன்மீக நாவல் இல்லையா, கடவுளை வச்சு இதுல வந்து 5 குழி 3 வாசல் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுன்னு வெறுன்னு போகும். ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும். அந்த நேரத்துல வந்து சாமியோட அனுகிரகத்துல ஒரு பசும்பொன், அதாவது என்ன சொல்றாங்க, இதுக்கு அந்த வார்த்தை தான் வச்சிருக்கணும் டைட்டிலா. அதாவது ஒரு தங்கம், பெரிய தங்கம் கிடைச்சிருக்கும். அந்த தங்கத்தை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நிறைய பேர் ஆசைப்பட்டு அதை பயன்படுத்தணும்னு நினைச்சு 5 விதமான மக்கள் வந்துட்டு, ஒரு அரசரு, ஒரு ஊர் மக்கள், இத மாதிரி தொடர்ந்து 5 பேர் வந்து அழிஞ்சு போவாங்க அந்த தங்கத்தை யூஸ் பண்றதுனால, பயன்படுத்துறதுனால. அதை தழுவி ஒரு மர்ம நாவல், அதாவது ஆன்மீக மர்ம நாவல். ஸ்ரீரங்கம் அதை வச்சுதான் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ சிறப்பா இருந்தது இந்த நாவலும். கண்டிப்பா எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். அதுக்கடுத்து இது எத்தனுக்கு எத்தன். இது வந்து சிறுவர்கள் நாவல். ஸ்பைடர் சாகசம் காமிக்ஸ் புக் இது. இந்த வாட்டி இதுல வாங்கினேன், அதனால என் பையனுக்கு தான் வாங்கினேன், நம்மளும் படிப்போம் அப்படின்னு உட்காந்து படிச்சதுல இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவல், பசங்க வாசிக்க வேண்டியது. இது ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து 1984 இதுவும் வந்து ஒரு பிரபலமான நாவல். இது எப்படின்னா, அதாவது உங்களை தனியா யாருமே விடாம உங்க சுதந்திரத்தை அப்படியே பறிச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோல்லயே, ஒருத்தவங்களுடைய மேற்பார்வையிலே இருந்தா எப்படி இருப்பீங்க? உங்களுடைய எல்லா செயல்களையும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உங்க பாத்ரூம் கூட நீங்க வந்து தனியா பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி வீடு ஃபுல்லா வச்சு உங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கற்பனை நாவல். இது வந்து 1948 49 வந்த ஒரு நாவல் இது. ஆனா 1984 இத மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒசேனியா என்ற ஒரு நாட்டுல போர் வந்து அந்த நாட்டோடைய தலைவர், அதாவது பெரிய அண்ணா, அதாவது பிக் பிரதர் அப்படின்றது வந்து உங்களை எல்லாரையும் கண்காணிக்கிற மாதிரி ஒரு நாவல். அது பிடிக்காம ஒரு மக்கள் இருக்கும், அதை பிடிக்காம ஒரு மக்கள் இருக்கும், எதிர்க்கிற ஒரு மக்கள் இருக்கும். அவங்களுடைய இதுல வந்து இந்த நாவல் எழுதியிருப்பாங்க. இதுவும் விறுவிறுப்பா ஒரு போற நாள். அதாவது ஆசிரியர் வந்து சார்ஜ் ஆர்வெல், இவருடைய ஒரு பிரபலமான ஒரு நாவல், அனைவரும் வாசிக்க வேண்டியது. இதுவும் மொழிபெயர்ப்பு நூல் தான். அதுக்கடுத்து நாடோடி இலக்கியம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நூல் இது. இதனுடைய ஆசிரியர் வந்து கீவா. இதுல எதுவுமே எழுதல, நானே தான் இணையத்துல பார்த்து எழுதுறேன். ஆசிரியர் வந்து தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். 1944 வந்த ஒரு நூல் இது. சென்னை கலைமகள் காரியாலயம் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல நிறைய பாத்தீங்கன்னா இலக்கியம், அதாவது அந்த காலத்துல நிறைய வாய்மொழியாவே நிறைய பாட்டெல்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு அதனுடைய பாட்டு, அதற்கான விளக்கம், எப்படிலாம் அதனுடைய சிறப்பு என்ன, ஏற்ற நீர் பாட்டு, அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 32 தலைப்பு இதுல இருக்கு. ஒரு தலைப்பும் அவ்வளவு சிறப்பா இருந்தது. இயற்கை பாட்டு, பாட்டி கதையும் பாட்டு, கதம்பம், எப்பவும் மழை பெய்யும், மலர் பறிக்கும் பெண், ஏற்றக்காரன் காதல், ராமபானம், அத மாதிரி ஒரு பாட்டும் சிறப்பா இருக்கும். உங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு இதுல நான் வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஏற்றப்பாட்டே ஒரே ஒரு பாட்டு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏற்று நீர் பாட்டின் இசையிலும் நெல்லிடிக்கும் கொற்றடியார் குக்குவென கொஞ்சும் ஒளியினும் சுண்ணம் இடிப்பர்தாம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாம் ஒலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுது பாட்டினிலும் நெஞ்சை பறிக்கொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு இந்த மாதிரி தூய தமிழ்ல. இதுல இருக்கிற எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லை இப்படி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்து எழுத்து பதிவு பண்ணியிருக்காங்க இதுல. அத மாதிரி நிறைய பாட்டு, ஒரு பாட்டும் காதல், குழந்தைங்களுடைய ஆசை, ஒரு பாட்டியும் பேரனும் பேசிக்கிற மாதிரி, தவளை புலம்புற மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. கடகடன்னு இதையுமே படிச்சுட்டேன். அவ்வளவு சிறப்பான ஒரு பாட்டு. இந்த புக்கும் நான் அதை
சென்னை சென்ட்ரல்ல தான் அதை தேடி பிடிச்சு வாங்கினேன். ரொம்ப சிறப்பான நூல், கண்டிப்பா அனைவரும் வாசிக்கணும். இது ஒண்ணு. அதுக்கடுத்து வாஷிங்டனில் திருமணம். இது அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நகைச்சுவை நாவல். இதனுடைய ஆசிரியர் சாவி, நர்மதா பதிப்பகம். என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஒரு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அமெரிக்காவில் போய் ஒரு திருமணம் பண்ணா எப்படி இருக்கும், இது ஃபுல்லாவே பிராமின் ஸ்லாங்ல தான் இருக்கும். அதுவும் படிக்க ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்படி ஒரு நகைச்சுவை. அந்த அப்பளம் வாக்குறது, ஒவ்வொன்றும் பிராமின்ஸ்ல நடக்கிற திருமணம் எல்லாத்தையும் இதுல கொண்டாந்து வச்சிருந்தாங்க. எனக்கு அப்படியே நான் ஒளி வழியா கேட்டிருக்கேன். ஆனா படிச்சதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி எடுத்துச்சு. அவ்வளோ ஒரு நகைச்சுவையான நாவல். அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல். ஸோ மொத்தமா வந்து 8 புக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி மங்கை. 5 குழி மூன்று வாசல் பற்றி அரங்கம் செய்து கொண்ட ரமா கல்யாணிப்பதாக எழுதிட்டாங்க. எனக்கு இந்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்னு சொல்லிட்டு ஒரு நாவல் சொன்னீங்கல்ல, இந்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், அது திரைப்படமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சார் ஏதோ சொல்ல வராரு. இல்ல வினயஜிதன் ஐயா, நீங்க சொல்லுங்க. என்னது? நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்களான்னு? இல்ல, மியூட் பண்ணுங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மியூட் பண்ண சார். அடுத்து ஆனந்தி, நீங்க தான். நம்ம மங்கை அவர்களை பாராட்டணும். நிறைய நூல்களை வாங்குறாங்க, படிக்கிறாங்க, சொல்றாங்க. அந்த தேடல் ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. நான் அதை பதிவு பண்ணிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். இன்னைக்கு என்னோட தலைப்பு வந்து மரபு நடை. எப்போதும் போலதான் எங்களோட வரலாற்று பொறுப்போட ஒரு போன மாதம் வந்து சத்தியமங்கலத்தோட காட்டுப்பகுதிக்கு போனோம். அதுக்கு வந்து எங்களோட மரபு நடை பேர் வந்து அந்த இதுக்கு வந்து வேலக்காடுகளில் சோளம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த யானையோட வழித்தடங்கள் இருக்கிற இடத்துல சோழர்களோட ஆளுமைக்கு கீழே இருந்த இடங்கள். அது மாதிரி ஒரு இடம். அதுல அதுதான் கொஞ்சம் புகைப்படம்லாம் எடுத்தேன். அது நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். எங்க குரூப்ல எடுத்தவங்க போட்டதை நான் இது பண்றேன். வேலக்காடுகளில் சோளம். இதுல என்ன அப்படின்னா, இதுல போனா எல்லாமே வந்து நம்மளோட எல்லை, தமிழ்நாட்டுக்கு எல்லை ஆயிடுது, கர்நாடகாவோட எல்லை ஆயிடுது. அது மாதிரி இடத்துல நிறைய வந்து நான் போன இடம்லாம் நிறைய பேருக்கு இது மாதிரி தேடி போனாதான் போக முடியும். அதுல வந்து ஒரு இடம் வந்து தலக்காடு முதல் கோயில். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சோழ சாம்ராஜ்யத்தை மாத்தி போட்டதுக்கான ஒரு பெரிய போருக்கு இது ஒரு வெற்றி பெற்றதுக்காக கங்கர்கள் வச்ச ஒரு நினைவு சின்னங்கள். இது எங்க அப்படின்னா, தக்கோல போர் நடந்ததுல, அது யாருக்கு நடந்தது அப்படின்னா, சோழர்களுக்கு ராஜாதித்தனுக்கும். ராஜாதித்தனை வந்து யார் மறந்தாலும் சென்னை மக்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த வீராணை ஏரி வெட்டினது அவரு தான். அவர் வெட்டினதுனாலதான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் நம்ம வந்து தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த போர்ல ராஜாதித்தனை இந்த எதிரி நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஷ்டிரகூட மன்னர்கள் வந்து 3ஆம் கிருஷ்ணனும், கங்க மன்னன் 2ஆம் பூதுகன், அவருக்கு ஒரு தளபதி வந்து மாநிலரா, அவருங்க 3 பேரோட முயற்சியினால ராஜாதித்தனை போர்ல தோற்கடிச்சிடறாங்க. மீன் யானை மேலேயே அவரை கொன்னுடுறாங்க அந்த போர்ல. எப்படி அப்படின்னா, அதனாலதான் அவருக்கு யானை மேல் துஞ்சிய தோழன் பேரு. அந்த மாநிலரா இருக்காருல்ல, அவர் வந்து இது நம்மளோட தமிழ்நாட்டு பொறுப்புல கூட இல்ல, அவங்களோட இதுல இருக்கு, கங்கர்களோட குறிப்புகள்ல இருக்கு. எப்படின்னா, அவரு யானையில இருந்து அந்த யானையோட ராஜாதித்தன யானையோட மூஞ்ச வந்து வேகமா அடிச்சிடுறாராம். அந்த நேரத்தை பயன்படுத்தி கங்க மன்னன் வந்து 2ஆம் பூதுகன் வந்து அவர் யானையில இருந்து ராஜாதித்தன் யானை மேல குதிச்சிடுறாரு. சோ அந்த மேலேயே வந்து யானை மேலேயே அவர் கொன்னுடுறாங்க. அதனாலதான் அவர் யானை மேல் துஞ்சிய சோழன். அதாவது சோழனை தோற்கடிச்சதுனால கங்கர்களுக்கு அது பெரிய வெற்றி. அந்த சோழர்களோட அந்த பகுதியெல்லாம் அவங்க கிட்ட போயிடுது. அந்த வெற்றியோட நினைவிடமா தான் இந்த கோயில் கட்டியிருக்காரு. இது ஒரு சின்ன கோயில் தான். நிறைய புகைப்படத்தை என்னால இது பண்ண முடியல. இது என் சின்ன பையன் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்தான். அதுல பாத்தீங்கன்னா, அந்த தூண் இருக்கு பாருங்களேன், அதுல எல்லாம் இவ்வளவுதான் தூண் உயரமே. அதுல ஒரு 4 தூண். இது நந்தி மண்டபத்துல உள்ள ஒரு தூண்.
அது முழுவதுமே அந்த போரோட காட்சியே போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு போர்ல போய் எப்படி இருந்தா நீங்க கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதுல போய் பார்த்தோம்னா அந்த பாருங்களேன், அதாவது அடிக்கிறது, எதிரி கீழே விழுகிறது, அது அந்த ராஜாதித்தனை எப்படி அடிச்சு கீழே விழுந்தாங்கிறது முதற்கொண்டு அந்த கோயில்ல எல்லா சிற்பத்திலும் இருக்கு. அதே அந்தாண்ட இன்னொரு இது பாத்தீங்கன்னா சின்ன கோயில், அது பேரு அர்க்கேஸ்வரா. இது வந்து அந்த வெளியில உள்ள சப்த மாதாக்களோட சிலைகள் எல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஒண்ணு ஒண்ணும் பக்கத்துல இருந்து ஏதாவது தான் கொண்டாந்து வச்சிருக்கணும். எந்த கோயிலே இருந்ததா என்னன்னு தெரியல. அவ்வளவு பெரிய சிற்பங்கள் எல்லாம், அவ்வளோ வேலைப்பாடு. அதே அடுத்து உள்ள போனீங்கன்னா அந்த முகப்பு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் பாருங்க. இது வந்து மேல இந்த மேல் கூரை இருக்கும்ல, அதுல இந்த 9 சிற்பங்கள் இருக்குது. சின்ன கோயில், நானே கட்ட என்ன கொஞ்சம் தூரம் என்னோட ஹைட்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குனிஞ்சுதான் போகணும், அது மாதிரி கோயில். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க ஊர்ல ராவலேஸ்வரா அப்படிங்கிறாங்க. அது ஒரு நாட்டார் தெய்வம் மாதிரி சொல்றாங்க. விஷ்ணுனா இப்ப இவர் வந்து அம்பு வச்சிருக்காரா, விஷ்ணுவும் வழிபடுறவங்களும் இருக்காங்க, சிவனை வழிபடுறவங்களும் இருக்காங்க. இவர் வந்து அம்பு வச்சிருக்காரு. விஷ்ணு வழிபடுறவரா இருந்தா அவர் வந்து புல்லாங்குழல் வச்சிருக்காரு. இவர் வந்து அவங்க ஊர் நாட்டார் தெய்வம் மாதிரி. அடுத்தது போங்க. அந்த மாதிரி இந்த கோயில்ல முகப்பு ஒண்ணு வச்சிருப்பானே, அதுக்கு முன்னாடி போங்க. இது இல்ல, இதுக்கு முன்னாடி முன்னாடி வாங்க. இது பாத்தீங்களா, அதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். அந்த முகப்புக்கு அந்த இதை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா, ஐயோ விரிவு பண்ணி பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா நடன மங்கை தான். அது முழுவதும் நடன மங்கைகள். அந்த ஒரு எவ்வளவு சிற்பத்தை பாருங்களேன். அந்த ஒரு சின்ன ஊர் இல்ல, அது எவ்வளவு பெரிய ஊரா இருந்திருக்கு. இப்ப அது ஒரு சின்ன ஊரா இருக்கு. இதான் முகப்பு. இவ்வளவுதான் அந்த கோயிலோட உயரம். இதே இந்தாண்ட பக்கம் பாத்தீங்கன்னா இசை வாத்தியங்கள் இந்த 2 பக்கமும். அடுத்த போட்டோ. இந்த 2 பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த இசை வாத்தியங்கள் இருக்கு. அதாவது ஒரு வெற்றியை அப்படியே வந்து அவர் அழகா வந்து கோயில்ல கட்டி நினைவு சின்னமா வச்சிருக்காரு. உள்ள போனாலும் அதே மாதிரி ஒரே சிற்பங்கள் தான். எனக்கு நேரம் வேற இருக்காது, அதனால அடுத்ததுக்கு போயிடுறேன். இது வந்து நம்ம கங்க மன்னனோட வெற்றிக்காக பண்ணது. ஏன்னா அவருக்கு வெற்றி தானே, நமக்கு தானே சோகம். சோழர் மன்னர் போயிட்டாரு, அவருக்கு வெற்றி. அந்த நினைவு சின்னமா இதை வச்சிருக்காங்க. இந்த கோயில் அந்த பிரகாரம் வெளியில சொன்னேன்னா ஒரே ஒரு சுற்று பிரகாரம் தான். அதுல வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு. அது வணிக கல்வெட்டு. அது என்னன்னா அது ஒரு பெருவழியா இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 நாடும் போற ஒரு பெருவழினா பெரிய வணிகம் நடந்த ஒரு பெரிய வழித்தடங்கள். அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஊரா இருந்திருக்கு. இதுல இருந்து இதை என்னன்னா இது வந்து தென்னக ஐயப்பொழில் அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து கர்நாடகால வந்து ஐகோல் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய இதா இருக்கு. இந்த ஊர்ல என்ன இருக்குதுன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து கல்வெட்டுல இருக்கு, இந்த ஊரை புனரமைச்சு இதுல இருந்து வர வருமானம் தஞ்சாவூருக்கு வரணும்னு எழுதி இருக்குதான். அப்ப அந்த ஊர் எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும். எங்காலு அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் போய் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. போய் பிடிச்சிட்டோம்ல, அப்ப அதுல இருந்து வருமானம் எங்களுக்கு கொஞ்சம் வர வேண்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுலயும் அந்த கல்வெட்டுல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு நடுக்கற்கள் இருந்தது. நம்ம ஊர்ல நடுக்கற்கள்னா ஒரு ஆள் யாராவது ஒரு சிற்பம் மட்டும்தான் இருக்கும். அந்த போட்டோ அது மட்டும்தான் இருக்கும். அந்த இது புகைப்படம் வந்து எனக்கு முழுசா கிடைக்கல, அதனால அதை போடல. இதுல என்னன்னா ஒரு சதிக்கல் மாதிரி, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் கணவர் இறந்துட்டாருன்னா அவங்க தீ குளிச்சிருவாங்கல்ல, அது மாதிரி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கையில எலுமிச்சம்பழம் வச்ச மாதிரி ஒரு கை இருக்கும். அங்க கீழே வந்து அந்த பெண் யார் போனாங்களோ அந்த பெண் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கூட்டத்தை காட்டிட்டு தீக்குள்ள விழுகிற மாதிரி இருக்குதுமா. இது மாதிரி சதிகள் நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் அது மாதிரி நிறைய கிடைக்குது. அடுத்து போன ஊரு தலக்காடு. தலக்காடுன்னா அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அரசியோட சாபத்தினால மூடிடுச்சு அப்படின்னு அந்த வந்து செவி வழியா சொல்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, அவ்வளவு அழகா இருக்குது. நாங்க சத்தியமங்கலத்துல இருந்து போனோம், ரொம்ப தூரம். ஆனா மைசூர்ல இருந்து வந்தா இது ரொம்ப பக்கம், ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துரும் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா இது எல்லாம் மணல்ல மூடிடுச்சான். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மைசூர் மகாராஜா இருக்காருல்ல, அப்ப வந்து இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினமா இருந்திருக்கு. இங்க உள்ள மன்னர் வந்து ரங்கராயனா இருந்திருக்காரு. அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தப்ப அவரோட நாட்டை கைப்பற்றுனா அவங்க மனைவியும் அழகா இருப்பாங்களாம், அலமேலம்மா. அதனால அவங்களையும் கைப்பற்றலாங்கிறதுக்காக அவர் வந்து மைசூர் மன்னர் வந்து வந்திருக்காரு. ஆனா வந்து அந்த அம்மா வந்து அதுக்கெல்லாம் இது பண்ணாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நகையை கொண்டு போய் பக்கத்திலே தான் காவேரி ஆறு போகுது, அங்க கொண்டு போய் போட்டுட்டு அவங்களும் விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு யாரும் உதவி செய்யாதனால அவங்க ஒரு 3 சாபம் விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது என்னன்னா இந்த தலக்காடு மண்ணா போயிடணும்,
அந்த மைசூர் மன்னருக்கு மக்கட்பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. ஒரே நிமிஷம் வந்து அது மாதிரி சொல்லிட்டு இறந்துடுறாங்க. மாலங்கி நதி மடுவாகட்டும், அப்புறம் தலக்காடு மணல் மூடினும் மைசூர் மகாராஜாவுக்கு மக்கட்பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது தரவு இருந்தாதான் ஒத்துக்கணும். எங்க கூட வந்தவர் ஜான் பீட்டருங்கிறவர், அதுல வந்து மாதவ மந்திரின்னு ஒரு அணைக்கட்டு இருக்கு. அதுதான் காவேரி ஆறு போற இடம். அது கொஞ்சம் தண்ணி இல்லாம இருந்திருக்கலாம், அதனால மணல் மூடி மணல் நிறைய ஆகி காத்தோட்டத்துல இந்த கோயில்கள்லாம் மூடி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு 13 கோயிலுக்கு மேல இருக்குங்கிறாங்க. ஒரு கொஞ்சம் கோயில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கோயில் இது பாத்தீங்கன்னா, சிற்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த முன்னாடி ஒரு காட்டுங்களேன். அந்த ஐயாவுக்கு தெரியும், வினைத்தித்தன் ஐயாவுக்கு. உங்க ஊர் பக்கம் அந்த காரைக்குடியில வீட்டு என்ட்ரன்ஸே இது மாதிரிதான் வச்சிருப்பாங்க. நுழைவாயில்ல அந்த நிலை கதவா, தமிழ் வேற சொதப்புறேன், மணி ஐயா இல்லைன்னு, அதுல கல்லுல பண்ணிருக்காங்க பாருங்க. அதை கொஞ்சம் இது பண்ணுங்களேன். அப்படியும் முழுவதும் வந்து கல்லுல. நான் இதை வந்து காரைக்குடியில தான் பார்த்தேன். இதை கல்லுல பார்த்தோன்னா எனக்கு ஒரே இது தாங்கல, எப்பா கல்லுலயும் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல அதே மாதிரி வாயிற் காப்பாளன் அவ்வளவு பெருசு இருக்கிறப்பே தெரிஞ்சிடும் அந்த கோயில் எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு. அந்த கோயில்ல ஒரு இடம் வந்து, அதாவது ஒரு இன்ச்சு கூட சும்மா விடல அப்படின்னு சொல்லலாம். அதை சுத்தி சுத்தி அதுக்காக தான் போறேன் சொல்றேன், கண்டிப்பா போய் பாருங்க. அவ்வளவு அழகு. ஒரு தூண்லயும் அவ்வளவு சிற்பங்கள். என்னால இது போட முடியலன்னு கொஞ்சமா போட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரிதான். அந்த வெளி இதெல்லாம் வந்து சுவர்கள், அந்த வெளி சுவர்ல உள்ள ஓவியங்கள். அடுத்து ஒரு கடைசியில ஒரு இதுக்கு பாருங்க. இதுவும் ஒரு 10-20 அடி ஆழத்துல ஒரு கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கேயோ பக்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்த சிற்பங்கள்லாம் கொண்டாந்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளவு எப்படிடா புதைஞ்சு இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு இது இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அதே பக்கத்துல இன்னொரு இடம். இதுவும் அந்த மண்ணுக்குள்ள மூடி இருந்ததுதான். இது பேர் வந்து கீர்த்தி நாராயண பெருமாள்னு பேரு. இதுல என்னன்னா, நான் அந்த கோயில் சொன்னேன்ல, அதுல வந்து சிற்பங்கள்ல ஒரு இடம் பாக்கி இல்லையா. இது வந்து அந்த தூணெல்லாம் இருக்கு பாருங்களேன். இது தூணும் சிகரம்னு சொல்லிடலாம். ஒரு தூணும் ஒரு மாதிரி இருக்கு. இது முழுவதும் மண்ணுக்குள்ளதான் இருந்திருக்கு. நம்ம இது பாருங்களேன், முதல் படி ஒரு 10 படி ஏறி போனாதான் அந்த முதல் மண்டபமே வருது. அதுக்கப்புறம் ஒரு 10 படி ஏறி போனாதான் அந்த மண்டபமே வரும். உள்ள போனா பெருமாள். இந்த கங்கர்கள் வந்து கொஞ்சம் விஷ்ணு பக்தர்களா இருந்திருக்காங்க. அதனால இந்த பக்கம் நிறைய கோயில்ல வந்து விஷ்ணுவும் இருக்காரு. நல்லா உயரமா 10 அடி அது மாதிரிலாம் இருக்கிறவர் இருக்காரு. இதுக்குள்ள இருக்கிறவரும் ஒரு பெருமாள் தான். இது இவ்வளவு அழகு. நம்ம வந்து நடந்து போகணும். ஒரு முழுவதும் மண்ணுல தான் நடந்து போகணும். இதை நம்ம மேலேருந்து பார்த்தா இந்த இடம் இப்படி தெரியும், கீழே பார்த்தோம்னா அந்த இடம் அப்படி தெரியும். ஒரு தூணும் அப்படி இருக்கும். இதுல எங்க தானக தலைவன் அங்க போய் அந்த ஊருக்கு நிதியும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஊர்ல இருந்து வர நிதி எனக்கு வரணும்னு எழுதியும் வச்சுட்டு போயிருக்காரு. நாங்க போனோம்னா அந்த ஐயர் படிச்சுட்டு அந்த ஊர் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. இப்ப போய் கேட்டா எவன் வந்து நிதி தருவான், ஒருத்தனும் தரமாட்டான். இந்த தூண் எல்லாம் தான். இது ஒன்னும் ஒரு மாதிரி. ஒரு தூண் டிசைன் அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு. ஒரு தூண் இப்படி மட்டும் இருக்குது. அந்த ஒரு தூண்ல தான் அந்த கல்வெட்டு இருக்குது. நம்ம படிக்கலாம், எழுதி படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது முடிஞ்சு அடுத்து வந்தீங்கன்னா, அடுத்து வந்து மாலங்கி. இது என்ன அப்படின்னா, அதான் சொன்னேன், அந்த மாலங்கின்னு அந்த இது விட்டாங்கல்ல, சாபம் விட்டாங்கல்ல, அந்த ஒரு பக்கம் எல்லாமே. இது ஒரு பெரிய ஊரா இருந்திருக்கு. இப்ப சின்னதா தெரியுது. இதுவும் ஒரு இடத்துல தேடி போறோம். அதாவது ஒரு வீடு இருக்கு பக்கத்துல, எங்கன்னு எங்களை கூட்டிட்டு போனவர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்திருக்காரு. இப்ப வழியே தெரியல. பாவம், அவரே தேடி போய் அப்புறம் இந்த இடத்த போய் கண்டுபிடிச்சோம். இது என்னன்னா, நம்ம ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில் கட்டின காலகட்டத்துல கட்டின கோயில். அவர் சொன்னாரு, உங்க ஊர்ல மட்டும் இவ்வளவு பெருசு கோயில் கட்டி வச்சிருக்காரு. எங்க ஊர்ல அவர் வந்து அந்த பக்கம் இப்ப இருக்கிறதுனால எங்க ஊர்ல மட்டும் இவ்வளோண்டு கட்டியிருக்காரு. நாங்க சொன்னோம், நம்ம இருக்கிற விட ரொம்ப பெருசா கட்டுவோம். எப்பயாவது போற வீட்டை கொஞ்சம் சின்னதா தான் கட்டுவோம். அது மாதிரி எங்க ஆள் கொஞ்சம் சின்னதா கட்டிட்டாரு போல இருக்கு. இதுவும் ஒரு பெருமாள் கோயில் தான். இதுல ஒரே ஒரு பெரிய இது என்னன்னா, இதுல வந்து இதை கட்டினவரோட பேர் வந்து நம்மளோட தஞ்சாவூர் கல்வெட்டுலயும் இருக்குதான். அவர் வந்து திருச்சுற்று மண்டபத்துக்கு நிதி உதவி கொடுத்திருக்காரு. அவரோட இதுலதான் இது கட்டியிருக்காங்க. இதுல என்னன்னா 2 குந்தவை, அதாவது பெரிய குந்தவை அப்படிங்கிற வந்து அந்த கல்வெட்டுல இருக்கு. அவங்க ஏதோ நிதி உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரு பொண்ணு பேரும் குந்தவைன்னு சொல்லுவாங்க. நம்ம நாவலெல்லாம் நம்ப கூடாது. அதுல கொஞ்சம் தான் உண்மை இருக்கும், பாதையெல்லாம் வந்து அவங்களோட கற்பனைகள் தான் இருக்கும். இது வந்து பெரிய குந்தவைங்கிறதுனால 2 குந்தவை இருந்தது, நமக்கு தரவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நடுக்கற்கள். நாங்க போன இது ஒரு நரசமங்கலாவா, நரசமங்கலானா அந்த கங்கர்களோட ஒரு பழமையான கோயில்ல ஒரு கோயில். இதே மாதிரி கோயிலை வந்து எங்க ஊர் பக்கமும் பார்க்கலாம். எங்க ஊர் பக்கம் அந்த புள்ளமங்கை அந்த மாதிரி பக்கம்லாம்
திருப்புணவாசல், நம்ம பக்கத்துல போனோம், திருவையாறுகிட்ட ஒரு ஊர் இருக்கு. இதெல்லாம் வந்து எங்க ஊர் மாடல்ல கட்டியிருக்காங்க. இங்க என்ன பெரிய இதுன்னா, கங்கர்களோட நிறைய இதுல வந்து சோழர்களோட இதுதான் இருக்கு. ஏன்னா கங்கர்கள்ல வந்து கங்கப்பாடி நுளம்பப்பாடின்னு வரும் ராஜராஜ சோழனோட இதுல. அவர் ஆட்சிக்கு பிடிச்சதுல இருந்து அவங்களுக்கு அவ்வளவா வந்து நிதியோ நிர்வாகமோ தெரியலன்னு இங்க இருந்து ஒரு குழு போய் 10 வருடம் மேல அங்க இருந்து உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பக்கத்துல எல்லாத்தையுமே சோழரோட சாயல் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு மகிஷாசுர மர்தினி. அப்பா, அதுல தண்ணி ஊத்துனாங்க. முதல்ல நாங்க பார்த்தப்ப கல்லா தெரிஞ்சுது. அவங்க தண்ணி ஊத்திட்டு போனதுக்கு அப்புறம் அப்படி அவ்வளவு இது. அதை அப்படியே பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்தை பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகு, அதுல அவ்வளோ ஒரு நுட்பம். அந்த கிரீடமே அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஒரு திமிரு, அந்த இது தெரியும்ல, அது மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அதுல சன்ன வீரம் போட்டிருக்காங்க. சன்ன வீரம்னா அந்த ஐயா சொன்னாங்க 2 பக்கம் இப்படி போருக்கு போட்டுட்டு போற மாதிரி இருக்கிறது தான் சன்ன வீரமா. அந்த பூணூல் மாதிரி 2 பக்கம் போட்டிருக்காங்கல்ல, இந்த அம்மா போருக்கு போறதுனால அப்படியா. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்கலேன். அந்த இது சன்ன வீரம், அந்த 2 பக்கம் எக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது சன்ன வீரம். இந்த அம்மா போருக்கு போறதுனால அந்த கையில கத்தி கேடயம் அப்படியே கீழே அந்த மாடை வந்து கழுத்தை கட் பண்ணியிருக்காங்க. மாடு கீழே விழுந்துருச்சா, அந்த நாக்கு வெளில தொங்குது. எப்படி ஒருத்தன் வந்து கல்லுல, அவன் வந்து வரையல, கல்லுல நாக்கு வந்து தொங்குது. கழுத்தை வெட்டிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த சிங்கம் வந்து அம்மாவோட வாகனம் இல்ல, அது கடிக்குது. அந்த தோல்ல வந்து எலும்பு தெரியுதான். இதெல்லாம் அந்த ஐயா அந்த சார் அந்த ஐயா சொன்னாங்க, இதை பாருங்களேன் எவ்வளவு நுணுக்கம் அப்படின்னு. இது வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டு அது மாதிரி இருக்குமா அந்த மகிஷாசுர மர்தினி சிலை. அங்க நிறைய மகிஷாசுர மர்தினியும் இருக்கு, நிசம்ப சூதனியும் இருக்கு. ஏன்னா சோழர்களோட அது அங்க இருந்தது இல்ல, அதனால நாங்க அந்த பள்ளமா போன கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 2-3 கோயில்ல இந்த நிசம்ப சூதனியும் இருக்கிறாங்க. அடுத்து நடுக்கர்கள். ஐயோ நேரம் வேற கண்ணான்னு தெரியல, இது மட்டும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நிறைய நடுக்கர்கள் தான் போனோம். நடுக்கர்கள்னா நம்ம ஊர்ல 1 இருக்குன்னு சொன்னா, இங்க பாருங்களேன் 3 அடுக்கு இருக்கும். அப்படி என்னன்னா, அந்த கீழ அடுக்குல என்ன இருக்கும்னா, யாரு எதனால செத்து போனாங்க, அதாவது அம்பு விட்டு செத்தாங்களா, போர் புரிஞ்சு செத்தாங்களா அப்படிங்கிறது அந்த இது பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க கையில அம்பு வச்சிருந்தாங்கன்னா வேல் போட்டு சண்டை போட்டு செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். இதுல யார் ஹீரோவோ அவங்க பெருசா தெரிவாங்களாம், யாரு சண்டை போட்டாங்களோ அவங்க சின்ன உருவமா காட்டுவாங்களாம். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா அந்த தேவலோக மங்கை வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்களாம் தேவலோகத்துக்கு வாங்கன்னு. ஏன்னா அவங்க போர்ல ஜெயிச்சுட்டாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால தேவலோக மங்கை தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு மேல போய் பாத்துட்டீங்கன்னா சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அங்க ஒரு சூரிய சந்திரன் 2 பக்கமும் இருக்கும். அது என்னன்னா சூரிய சந்திரர் காலம் இருக்கிற வரைக்கும் இவங்களோட புகழ் இருக்கணும் அப்படின்னு. இங்க ஒரு இது என்னன்னா, ஒரு இடத்துல வச்சாங்கன்னா ஒரு 4-5 கற்கள் அங்க பக்கத்துல வச்சு அதை வந்து இது பண்றாங்க. அது கொஞ்சம் இது மாதிரி புல்லு அது மாதிரி இருக்கிற இடத்துலதான் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல ஒரு 4-5 கற்கள் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. ஒரு இடத்துக்கு தேநீர் குடிக்க உட்காந்துருந்தோம். திடீர்னு அந்த ஐயாவுக்கு ஞாபகம் வந்துட்டு, ஐயோ இந்த இடத்துக்கிட்ட தான் எங்கேயோ பார்த்தேன், இருங்க வரேன்னு போய் பக்கத்துல போய் பார்த்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு போய் ஒரு இடத்த கூட்டிட்டு போய் காட்டினாரு. அது எல்லாமே நடுக்கர்கள் தான். இதெல்லாம் அவங்களோட போனா மட்டும்தான் பார்க்க முடியும், நம்மளாலாம் பார்க்க முடியாது. நான் ஒரே மாதிரி தோணும், ஆனா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அது புதுசு இல்ல. இதுல இது ரொம்ப முக்கியம். இது வந்து அந்த ஐயா வந்து இப்போ வந்து உடற்பயிற்சி ஆசிரியரா இருக்காரு. அதனால அவர் பக்கத்துல தாளவாடியில பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறாங்க. அங்க வந்து இவங்க வச்சிருக்காங்க பக்கத்துல சுத்து வட்டாரத்துல இருந்து உள்ளெல்லாம் கொண்டாந்து. இதுல என்னன்னா இது எல்லாருக்கும் தெரியாது. நம்ம ஊர் பக்கம் வந்து அரிகண்டம் நவகண்டம் இது மாதிரி சரிக்கற்கள் தெரியும். இதுல என்னன்னா ஒருத்தங்க தூக்கு மாட்டி சாத்த மாதிரி ஒரு கயிறு போட்ட ஒரு நடுக்கல் இருக்கு. அது அவர் ஸ்கூல்ல மட்டும், அவர் பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்தா ஒரு பெண்ணோட சேலையை உருகுறான். அந்த ஆளு அப்ப சண்டை போட்டிருக்காரு. அப்படின்னா அந்த இது வந்து அந்த பொண்ணை வந்து அவர் காப்பாத்திருக்காரு. அப்ப அதனால அவர் இறந்திருப்பாரு போல இருக்கு. அதுக்காக உள்ள நடுக்கற்கள். இதுலயே எல்லாமே பாருங்க, சின்னதா இருந்தாலும் 3 அடுக்கு தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு பார்த்தா மாட்டு வண்டி மாதிரி போயிருக்கு. இது என்னடா மாட்டு வண்டி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா சொல்றாங்க மாட்டு வண்டி போட்டி நடந்திருக்கும்ல, அதுல அவர் இறந்திருப்பாரு, அதனால அந்த கற்கள் நடுக்கற்கள் வச்சிருப்பாங்க அப்படின்னு. அந்த இது முழுவதும் இதா இருக்கு. நான் வீடியோ தான் எடுத்தேன், அதனால அதை போட முடியல. இது மாதிரி முழுவதும் நடுக்கற்களும் சிற்பங்களும் தான் பார்த்தேன். கண்டிப்பா நீங்க அந்த தலக்காடாவது போய் பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். டைம் என்னன்னு தெரியல. அற்புதம், அருமை அருமை. சிறப்பு. எல்லாரும் நன்றி கோவில ஆனந்தி. போய் பார்த்துட்டு வருவாங்க, சிற்பங்களை பார்த்துட்டு வருவாங்க. ஆனந்தி வந்து நமக்கு வந்து தமிழ்த்தண்ணில அதை காண்பிக்கணுங்கிறதுக்காகவே போட்டோ எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அழகா காண்பிச்சு அருமையா பண்ணாங்க. பார்க்க முடியாதவாள்லாம் இதுலயே பார்த்துக்கலாம். அருமை. நீங்க சொல்றது பார்க்கணும். மிகவும் சிறப்பா இருந்தது. அந்த படங்கள்லாம் போட்டு நம்ம போகாதவங்க கூட போய் அங்க அதை அனுபவிக்கிறது மாதிரி போட்டாங்க. அதே மாதிரி இந்த நிலை கதவு அதையெல்லாம் காமிச்சது சிறப்பு.
ஒவ்வொரு அங்குலமும் அங்க சாளுக்கியதுகள் பூராமே அப்படி இருக்கு. கர்நாடக அமைப்பே நம்ம இது மாதிரி இல்லாம சுவர் முழுக்க ஒவ்வொரு அங்குலத்திலையும் அவங்களுடைய இந்த கலை இருக்கு. அது ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. ஒரே ஒரு இது மட்டும், அங்க இருக்கவருடைய துணை வச்சுக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. அவங்கதான் விளக்குவாம்னு. நான் சோமலேய உலகம் சுற்றும் தமிழர் அவர் போன இடங்கள்ல அவர் சொல்றாரு, நாடுகள்ல இந்த கைடுக்கு கொடுக்கிற செலவில்ல, அது மூலதனம். நமக்கு தெரியாததையே அவர்கள் சொல்லக்கூடும்னு சொல்றாரு. இப்ப அவங்க அந்த ஐயா இருந்ததுனால இப்ப நடுகற்கடை பத்தி அது எந்த மாதிரி இவ்வளவையும் விளக்கி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சொல்லிருக்காங்க. ரொம்ப சிறப்பான உரை, அருமையா இருக்கு. இப்ப வர வர நம்ம இவங்க ரொம்ப அழகா எல்லாத்தையும் தொகுத்து சொல்றாங்க. பல இடங்களுக்கு போனதையும் நான் அவருக்கு துணை இருக்கிற நம்ம நண்பர் கணேஷையும் இவங்களையும் வாழ்த்துறேன். நன்றி, வாழ்த்து. நன்றி. நீங்க சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திண்ணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற திரு சுவாமிமலை சங்கர் கணேஷுக்கும் திரு மணி நாச்சியப்பன் அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் திண்ணையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வருகையையும் தெரிவித்துக் கொண்டு, கந்த புராணம், ராமாயணம் இவற்றின் ஒற்றுமை, இது ஆன்மீகத்துக்குள்ள போகல. அதுல இந்த கந்தபுராணம், ராமாயணம், பகவத்கீதை இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா, நம்ம கலியுகத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்தது. ஏன்னா கலியுகம் பின்னாடி வரப்போறது, மக்கள் அதிகமாக கஷ்டப்படுவார்கள். மக்களை அதை புரிஞ்சுக்கணும். அதுல உள்ள கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நான் ஆன்மீகத்துக்குள்ள போகல. இது பொதுவா ராமாயணம் அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் தான் கந்தபுராணம் வந்தது. ராமாயணத்துல ராவணனுக்கும் சூரனுக்கும், அது கந்தபுராணத்துல சூரனுக்கும் என்ன ஒற்றுமை, இந்த புராணத்துல என்ன ஒற்றுமை அப்படிங்கறதான் சொல்ல போறேன். இது கம்பன் எழுதியது ராமாயணம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. வால்மீகி, துளசிதாசன் நிறைய எழுதியிருக்காங்க. இதுல எழுதினது கச்சியப்பர். கந்தபுராணத்தை எழுதியவர் கச்சியப்பர். சிவன் சிவன்கிட்ட ராவணன் தவம் இருக்கான். ரொம்ப அவன் சிவபக்தன். எந்த இடத்துல போனாலும் உடனே சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி அங்க பால் அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தான் வர வழக்கம். சிவர பக்தனவும். அதே மாதிரி சூரனும் சிவனை ரொம்ப தவம் இருந்து வணங்கியிருக்கான். இப்ப இது ராவணன் 3,000,000 நாட்கள் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வரணும் வாங்குறான். அதே மாதிரி சூரன் என்ன பண்றான், கந்தபுராணத்தில் சூரன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக நான் 108 யுகங்கள் வாழணும்னு அவன் வரன் கேட்கிறான். இப்ப 2 பேருக்குமே சிவன் வரன் கொடுக்குறேன். ஏன்னா அப்பேற்பட்ட தவம் இருந்திருக்காங்க 2 பேரும். அதனால அந்த வரன் கிடைக்கிறது. ஆனா இவங்க தேவர்கள் எல்லாம் மக்களை எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்துறாங்க. சூரன் தேவர்கள் எல்லாம் சிறையில் அடிச்சு ரொம்ப மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். ராவணனின் மனைவி மண்டோதரி, சூரனின் மனைவி பதும கோமலை. ராவணனுக்கு 2 தம்பிகள், விபீஷ்ணன், கும்பகர்ணன். விபீஷ்ணன் இதுல ரொம்ப நல்லவன். கும்பகர்ணன் நீதி தவறாதவன் தான். இதுல சூரன் மனைவி பதும கோமலை. இதில் தம்பி சிங்கமுகன். சிங்கமுகன் தாருதன். சிங்கமுகன்கிற இந்த விபீஷ்ணன் எப்படியோ அதே மாதிரி சிங்கமுகன் ரொம்ப அதாவது நல்லவன், நேர்மையானவன். இது தங்கை இவங்களுக்கு ராவணனுக்கு தங்கை சூர்பனகை. சூர்பனகையாலதான் ராமாயணத்துல யுத்தம் ஆரம்பிச்சது. இதுல சூரனுக்கு இந்த கந்தபுராணத்துல சூரனுடைய தங்க அஜமுகி, அவளாலதான் யுத்தம் ஏற்பட்டது. ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஏன் என்ன நடந்தது, சூர்பனகை என் மூக்க அறுத்துட்டான் மானிடன்னு சொல்றார். ஏன் அறுத்தான் என்ற கேள்வியை கேட்கல ராவணன். உடனே போருக்கு கிளம்பிட்டான்.
அதுதான் அந்த போருக்கு காரணமே அவதான். ஆகையினால ஏன் என்ற கேள்வி கேட்காதனாலதான் ரெண்டுலயுமே போர் யுத்தம் ஏற்பட்டது. அதே மாதிரி அஜமுகி என் கையை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. கையை ஏன் வெட்டினான், நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத கேட்கல. அதனாலதான் கந்தபுராணத்திலையும் யுத்தம் வந்தது. ராவணன் பிள்ளை வந்து இந்திரஜித் ரொம்ப திறமையானவன். அதாவது மாயாவியா வருவான், மறைஞ்சு மறைஞ்சு போரிடக்கூடியவன் இந்திரஜித். அதிகாயன், அக்ஷயகுமாரன் அப்படிங்க. அப்புறம் இதுல வந்து கந்தபுராணத்துல வந்து சூரனுடைய பிள்ளை வந்து பானுகோபன் எப்படி இந்திரஜித் திறமையானவனோ அது மாதிரி பானுகோபன் திறமையானவன். அக்னிமுகன் இரணியன் அவனுடைய பிள்ளைகள். ராமாயணம் வந்து வில்லின் வெற்றியை குறிக்கிறது, கந்தபுராணம் வேலின் வெற்றியை குறிக்கிறது. அனுமன் வந்து பறக்கக்கூடியவன், பறந்து கடல் கடந்து செல்லணும், போய் இலங்கையில போய் தூது சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அனுமனை தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவன் பறக்கக்கூடியவன். அதே மாதிரி ஆகாயத்தில் பறக்கக்கூடியவன் இதுல வந்து வீரபாகு யாரு அப்படின்னு சொன்னா, முருகன் வந்து பிறந்தவர் கிடையாது, தோன்றினவர். சிவனும் முருகனும் தோன்றியவர்கள். இவர்களுக்கு அதாவது அப்பா அம்மா கிடையாது. அதனால இவளுக்கு ஜெயந்தி விழாவெல்லாம் கிடையாது. இப்ப கிருஷ்ணர்னா கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இதுவாளுக்கு கிடையாது. ஏன்னா அப்ப தோன்றியவர். அப்ப வந்து இவன் என்ன செய்யறான், இவன் சூரன் வந்து வரன் கேட்கும் பொழுது என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நான் யாராலையும் சாகக்கூடாது, நான் வந்து யார் எனக்கு வரம் கொடுத்தாரோ அவரால் தான் சாகணுங்கிறான். வரம் கொடுத்தவர் சிவன் அவருக்கு சாபம் கொடுக்க மாட்டார். ஆகையினால அவன் அதை கேட்டுட்டான். அப்ப அவர் என்ன செஞ்சார், நம்மளாலதான் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ட்டு சக்தி அவர் திரட்டி நெற்றிக்கண்ணிலிருந்து முருகனை உருவாக்கினார். முருகனை உருவாக்கி, ஏன்னா இவனுடைய அட்டூழியம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு சூரனுக்கு. தேவர்கள்லாம் அப்படியே கஷ்டப்படுறாங்க ரொம்ப. எப்படி நாங்க இருப்போம், எங்களெல்லாம் கொல்றானே, இது பண்ணி வச்சிருக்கானே, சிறையில வச்சிருக்கானேன்னு சொல்லி. அப்ப தாங்க முடியாம அவர் என்ன பண்ற, நெற்றிக்கண்ணிலிருந்து முருகனை பிரயோகிக்கிறார். அப்ப முருகன் வெளியில வரும் பொழுது அக்னி அப்படியே ஜுவாலையாக அப்படியே வர்றார். அப்ப வந்து கிட்டக்க பார்வதி இருக்கா சிவன்கிட்ட, அவ பயந்துகிட்டு ஓடுறா, என்ன இப்படி நெருப்பு பிழம்பா வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப அதுல அவ கால் சலங்க வந்து அடிபட்டு அதுல இருந்து கொட்டின முத்துக்கள் தான் அந்த வீரபாகு மாதிரி 9 பேர் அதுல இருந்து வெளியில வர்றாங்க. அதுல வீரபாகு ரொம்ப திறமையானவன். அதனால சிவன் என்ன சொல்ற, வீரபாகுவ முருகனுக்கு பக்கத்துல உதவிக்கு வச்சிருக்க. அந்த வீரபாகு தான் வந்து தூது சென்றது, முருகனுக்காக தூது சென்றது சூரன்கிட்ட. ராமாயணம் வந்து சகோதரத்துவத்தை குறிக்கிறது. சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது சகோதரர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் ராமாயணம். இதுக்கு வந்து விபீஷ்ணன் இதுல வந்து ராமாயணத்துல வந்து இந்த ராமர் வந்து தன் லக்ஷ்மணரை வந்து தன்னுடைய பார்க்கடல்ல பாம்பாக படுக்கையாக வைத்து தன்னுடைய சங்கு சக்கரத்தை பரதனாகவும் சத்ருகுணனாகவும் வைத்து தான் இருக்கிறார் என்றால், இந்த 4 சகோதரர்களையும் அவர் எப்படி அருகில் தன்னுடன் வைத்திருக்கின்றார், அந்த ஒற்றுமையை காட்டக்கூடியதான் ராமாயணம். கந்தபுராணம் வந்து நன்றி மறக்க கூடாது. அதாவது சிவன்கிட்ட வரன் வாங்கினான் சூரன், அந்த சிவனுடைய பிள்ளையே இருக்கிறான். அப்படிங்கும் பொழுது அது வந்து நன்றி மறக்க கூடாது. அந்த நன்றியை அவனுக்கு உணர்த்தணும், ஞானத்தை அவனுக்கு கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் கந்தபுராணத்தோட கருத்து. இந்திரஜித் வந்து போர் நடக்கிறது, இந்திரஜித் வந்து போர்ல இறந்துடுறான். ரொம்ப திறமையானவன். அவனுடைய அம்மா மண்டோதரி வந்து அழும் பொழுது சொல்றா, நீ ஏன் இறந்துட்டேன்னா ராவணன் இறப்பது நிச்சயம்,
அப்படின்னு சொல்றான். இந்திரஜித்தை மிஞ்சினது ஒருத்தரும் கிடையாது. இந்திரஜித் போயிட்டான்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி விபீஷ்ணன் தான் ராமரோட போய் சேர்ந்துட்டார். கும்பகர்ணனை கூப்பிட்டு போரிட சொல்லும் பொழுது கும்பகர்ணன் சொல்லுகிறார், நீதி தவறாதவனா, நீ செஞ்சது தப்பு. இவன் தூங்கின்னு இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் அவனை எழுப்பி போருக்கு அனுப்புறாங்க. அதனால இது நீ செஞ்சது தவறு, சீதையை அழிச்சுன்னு வந்தது. நான் அதாவது செஞ்சோற்று கடனுக்காக ஒன்னுட்ட நான் சாப்பிட்டேன் பத்தியா, சாப்பிடுறேன் பத்தியா, அதுக்காக நான் உனக்கு நான் போருக்கு போறேன். ஆனால் நான் போரில் இறந்த பிறகாவது நீ திருந்தி நீ சீதையை கொண்டு ராமன் ஒப்படைச்சிடும், நீ ஒத்தனாவது உயிரோட இரு அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் போறான். அதே மாதிரி அதுல சிங்கமுகன் சூரன்கிட்ட சொல்றான், அவனுடைய தம்பி, நீ முருகனை பாலன் என்று நினைக்காதே, அவனுடைய வேலோடு நீ விளையாடாதே. அவன் சிங்கமுகன் என்னன்னா 1000 யோஜனை தூரம் உயரமானவன். 1000 யோஜனை தூரம் உயரமானவன். ஒரு யோஜனைங்கிறது 20 மைல். எவ்வளவு உயரம் இருப்பான் அவன். அவன் போரிட போகும் பொழுது, நீ முருகனை பாலன் என்று நினைக்காதே, அவனுடைய வேலோடு விளையாடாதே. நான் இறந்த பிறகு நீ தேவர்கள் எல்லாம் சிறையிலிருந்து மீட்டுடு, சிறையிலிருந்து விடுவிச்சுடு. ஆக இந்திரனோட மகனை கூட அவன் வச்சிருக்கான் சிறையில. அதனால நீ அவளெல்லாம் விடுவிச்சுட்டு நீ ஒத்தனாவது உயிரோடு இருந்து. 2 பேருமே இப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. ராவணனுக்கும் கும்பகர்ணன் சொல்றான், சூரனுக்கும் சிங்கமுகன் சொல்றான். இதுல இந்திரஜித் இறந்த உடனே மண்டோதரி அழும் பொழுது, நீயே இறந்துட்டேன்னு சொன்னா நிச்சயம் ராவணன் இறப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அதுல பானுகோபன் இந்திரஜித் எப்படியோ மாயாவி மாதிரி அதே மாதிரி அவனும் போரிடக்கூடியவன். அவனுடைய அம்மா பதுமகோமலை சொல்றார், நீயே இறந்துட்ட பானுகோபன்னா நீ மன்னன் சூரன் நிச்சயம் இறந்துடுவார், அவரால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத சொல்றார். லட்சுமணன் மற்ற வீரர்கள் எல்லாம் போரிடும் பொழுது மயக்க நிலையில ஒரு இடத்துல மயக்கமாய் இறந்துடுறாங்க. அந்த நேரத்துல சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் போய் எடுத்துன்னு அந்த மூலிகைகள்லாம் கொடுத்து அவளெல்லாம் பழைக்க வச்சிருக்காங்க. இதுல எப்படின்னு சொன்னா இந்திர ஞானத்தேர் இதுலயும் அதே மாதிரி ஒரு வருது நிலைமை. அப்ப மாயாதேவியை கூப்பிட்டு சூரன் கேட்கிறான், என்ன செய்யறது, எல்லாரும் இறந்துட்டாங்களே, போர் வீரர்கள் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்ப இந்திர ஞான தேரில் சூரனை ஏறி சென்று அமுத சீத மலை மந்திரமலை மந்திரமலை அந்த மலைக்கு போய் அந்த மலையை கொண்டு வா. அந்த மலையை கொண்டு அந்த காற்று பட்டாலே எல்லாரும் பழிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூரன் போய் இந்திர ஞான தேர்ல சென்று அமுத சீத மந்திர மலையை கொண்டு வரான். காற்று பட்ட உடனே எல்லாரும் பழிச்சுடுறாங்க. ராவணன் வில்லுக்கு ராவணன் விழுகிறான். ராவணன் விழுந்த உடனே அதாவது அவன் ஜோதியாக அப்படியே அந்த ராமனுடைய மார்பில் சென்று அடைகிறான், ஜோதியாக அடைகிறான். அதே மாதிரிதான் மண்டோதரியும் வரா கடைசியில. ஏன்னா இவன் தப்பு செஞ்சா கூட ராவணன் ராமன்கிட்ட அவனுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அதனாலதான் ராமன் சொல்லும் பொழுது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை சொல்றதே, அது இன்று போய் நாளைக்கு போருக்கு வான்னு சொல்றது அர்த்தம் இல்ல. நாளைக்காவது நீ திருந்துருவியா, நாளைக்குள்ள இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ திருந்துருவியா, திருந்தி நான் போர் வேண்டாம், ஒன்ன நான் கொல்லல அப்படிங்கிறப்பல அதுக்கு மீனிங் அது அர்த்தம். அதனால இவன் இறந்துடுறான். இறந்த உடனே ஒரு ஜோதியாக அவர் ராமனுடைய நெஞ்சில் அவர் ஐக்கியமாயிடுறார். சூரன் என்ன பண்றான், சூரன் ஒரு ஆணவக்காரன். தன்னுடைய கொஞ்சம் கூட அவன் பல விதங்கள் எல்லாம் அவன் மாறுறான். அதாவது சூரன் சூர பத்மன்கிறது பின்னாடிதான் அவனுடைய பேர் வரும். இப்ப வரும் பொழுது சூரன் தான் இது வரலையும். சூரன் சக்கரவாகை பறவையாக மாறுறான்.
முருகன் வந்து வேலை எடுத்துன்னு வந்து 2 பேருக்கும் போர் நடக்கிறது. டக்குன்னு ஆகாயத்துல சக்கரவாகை பறவையாக மாறுகிறான். சக்கரவாகை பறவைன்னா என்னன்னா சூரியனுக்கு நேர் கீழே பறக்கும், அங்கேதான் பறக்கும், முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும், உடனே பறக்கும். அதுக்கு வந்து காற்றும் மழையும் தான் அதுக்கு ஆகாரம், அதுதான் சுவாசிக்கும். அந்த பறவையாக மாறிடுறான். உடனே இந்திரன் என்ன பண்றார், தன்னை வந்து மயிலாக செய்து கொண்டு மயில் வாகனமாக பண்ணிட்டு முருகனை அதில் ஏற்றி சென்று அந்த சக்கரவாக பறவையை கொல்றார். கொண்டுட்டு வந்தோடனே அவன் வந்து ஆணவக்காரன் என்பதனால அவன் ஆணவம் எப்பவுமே இருட்டாகத்தான் இருக்கும். அந்த ஆணவம் இருட்டாக வந்து ஒரு மாமரமாக மாறிடுறது. சூரன் மாமரமாக மாறினோடனே மாமரத்தின் நடுவுல அவர் வேலை விடுறார் முருகன். அப்ப மாமரம் 2 பாதியாக கீழே சாயறது. ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் மாறுகிறது. மயில்ங்கிறது வந்து சூரனை குறிக்கிறது, சேவல் வந்து பதுமனை குறிக்கிறது. பதுமன் என்பவன் யாருன்னு சொன்னா இந்த சூரனுடைய நண்பன், பால்ய நண்பன். அவனும் இவனும் ஒன்றாவே தான் இருப்பான். பூஜைகள், சிவ பூஜைகள்லயும் 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. அதனால அவனை வந்து இவன் ஐக்கியம், இவனுக்குள்ள ஐக்கியம் ஆக்கியிருந்தான் சூரனுக்குள்ள. ஆகியதுனால ஒரு உடம்பு 2 ஆத்மா உள்ள இருந்தது, ஒன்றாக இருந்தது சூரனுக்கு இதுவரையிலையும். இப்ப மாமரம் 2ஆக பிளந்த பிறகுதான் பதுமன் தனியாகவும் சூரன் தனியாகவும் இருக்கிறான். சூரன் மயிலாகவும் பதுமன் சேவலாகவும் சேவர் கொடியாக இருக்கிறான். அப்பதான் முருகனுக்கு மயில் வாகனம் வருகிறது. யானை வாகனம் ஒண்ணு, மயில் வாகனம் ஒண்ணு, ஆட்டுக்கடா வாகனம் ஒண்ணு. ஆட்டுக்கடா வாகனம் யானை வாகனம் எப்படி வந்ததுன்னா தேவயானையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது தேவயானைக்கு பரிசாக கொடுத்தது அந்த யானை வாகனம். இந்த ஆட்டுக்கடா வாகனம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இவர் அவர் வந்து ஒரு யாகம் பண்ணும் பொழுது யாகத்துல வந்து தப்பா யாகத்துல மந்திரத்தை சொல்லிட்டாங்க. ஆகியதுனால அது ஆட்டுக்கடாவா மாறிடுறது. ஆட்டுக்கடாவா மாறின உடனே மாறின உடனே அந்த ஆட்டுக்கடாவை எல்லாரையும் போய் முட்டுறது எல்லாம் பண்றது. அதனால அத வந்து இவர் வாகனமா எடுத்துன்ற 3 வாகனம் இவருக்கு முருகனுக்கு. அப்புறம் சூரனை பார்க்கிறார். சூரன் வந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். சூரன் தன்னை பார்க்கிறான், முருகனை பார்க்கிறான், ஞானத்தை பெறுகிறான். ஆகையினால சூரனுக்கு வந்து ஞானத்தை உண்டு பண்ணவும் நன்றி விசுவாசத்தை மறந்து விட்டான், நன்றியை மறந்து விட்டான். அதை தெரியப்படுத்துவதற்கும் தான் அத கந்தபுராணத்தின் நோக்கமே சூரனை சம்ஹாரம் பண்றதுங்கிறது கிடையாது. நான் என்ற ஆணவத்தை அழித்தான். அழிக்கத்தான் நன்றி மறத்தலை கற்பிக்க. நான் என்ற ஆணவத்தை அழிப்பதற்கும் நன்றி மறத்தலை கற்பிக்கவும் தான் கந்தபுராணம் வந்தது. இது வந்து ஆணவம்ங்கிறது வந்து 2ஆக பிரிந்து சூரன் 2ஆக பிரிந்தான். பிறகு முருகன் ஏற்றுக்கொண்டார் அவனை. இந்த கந்தபுராணம், ராமாயணம் இதுல வந்து எல்லாமே வந்து நம்மளை வந்து கருத்துக்களை தெரிஞ்சுக்கவும், அது வழியா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சில கெட்ட காரியங்களை திருத்தி கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். வரலாறு, புராணங்கள், கதை கிடையாது. வரலாறு, இந்த புராணங்கள் எல்லாமே இதுக்காக தான் வந்திருக்கிறது. கடைசியில வந்து அனுமான் வந்து இலங்கையை அழித்தார், வாளால நெருப்பை வச்சு அழித்தார். இதுல வந்து வீரபாகு வந்து கண் பார்வையாலேயே அவனுடைய சூரனுடைய ஊரை வந்து அப்படியே அழித்தான் அவன். அதனால அந்த கண் பார்த்த உடனே அதனால அழிஞ்சிருந்தான் அதை. ஆகையனால இது மாதிரி வந்து ஒரு ராமாயணம், ஸ்கந்தபுராணம் இவைகளுக்குள்ள ஒற்றுமை எடுத்து இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரலையும் நான் பார்த்து சொல்லியிருக்கேன். இது எனக்கு வந்து ஒரு இது புராணங்கள்ல உள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்கும் பொழுது
எவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க, எவ்வளவு போர்கள்லாம் நடந்திருந்திருக்கு, எவ்வளவு போர்கள்ல வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்று வெளியில வந்திருக்கிறாங்க. ஆகிய அதெல்லாம் நம்ம வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. இது நமக்கு வந்து புராணம் வந்து நம்ம எப்பவுமே நமக்கு நல்லதுதான் செய்யக்கூடியது. சகோதரத்துவத்தை தெரியப்படுத்துகிறது, ஆணவத்தை அழிக்கின்றது. இதெல்லாம் வந்து புராணங்களால நாம் தெரிஞ்சுக்க முடிகின்றது என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி சாந்தாம்மா, வழக்கம் போல ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல இது. நன்றி நன்றி. சிவகனி தயாரா? துவங்கலாம். மியூட்ல இருக்கீங்க. அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாதத்திற்கான தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதமே வந்து அன்பை மையமாக கொண்டுதான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இதன் தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னா இதயக்கல். இந்த தலைப்பு பார்க்கும்போதே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. இது வந்து ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உரையாடல் நிகழ்வை பற்றிய கதைதான். இது வந்து நமது தோழர் சடேஷ்குமார் அவர் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ சென்னையில வந்து ஒரு புத்தக விழால நாங்க நிறைய பேர் சேர்ந்து எழுதின புத்தகத்தோட தொகுப்பிலிருந்து ஒரு எழுத்தாளர் எழுதின கதையை உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதை என்னன்னா, நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள பக்கத்திலேயே வச்சுட்டு அந்த கதை மூலியமா நம்ம உணர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போவோம் இல்லைங்களா? அப்படி வந்து இவருடைய முயற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய குழந்தைக்கு வந்து கதை சொல்லி ஒரு அன்போட முக்கியத்துவம், நட்போட முக்கியத்துவம் அப்படிங்கிறத விளக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் குழந்தைக்கு சொன்ன கதைதான். இந்த கதையில பாத்தீங்கன்னா, ஆதி அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருப்பாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா இந்த வலையொலியில வந்து புகைப்படம் எல்லாம் பதிவு செஞ்சு அதை காணொலியாக்கி மக்கள் மத்தியில வந்து பிரபலம் அடையிறதுதான் அவனோட ஒரு மிகப்பெரிய பெருமையாவும் நினைச்சிட்டு இருப்பான். அவன் மனசுக்குள்ளேயே அவன் வந்து நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோட இருந்துட்டு இருப்பான். இத வந்து அவன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பார்த்தா கூட இதை நம்ம பிரபலப்படுத்தணும், இதுக்கு நம்ம நிறைய விருப்பங்களை வந்து மக்களிடமிருந்து பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்வான எண்ணத்தை வச்சிருக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு இதை பார்த்துட்டு இருப்பான், ஒரு காணொளி பார்த்துட்டு இருப்பான். அந்த காணொலியில என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை வந்து தொடும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி அந்த கல்லு வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த காணொளிக்கு வந்து அவனுக்கு கிடைத்திருக்கிற விருப்பங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்கும். உடனே இவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த 10 விருப்பங்களை வாங்குறதுக்கு இந்த காணொளி பதிவிடணுமா, அது என்ன விஷயம் அப்படின்னு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட நண்பர்களை கூட்டிட்டு இவன் அந்த கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை பாக்குறதுக்காக இவன் வந்து கூட்டிட்டு போவான். இவனோட ஃப்ரெண்டு இவனுடைய நண்பர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமு, சோமு 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கல் இருக்காமா, இந்த கல்லை வந்து தொட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, வா நம்ம அந்த கல் என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க நண்பர்கள் 2 பேரையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா இந்த ராமு வந்து இன்னொரு அவனுடைய நண்பன் தாமு இருப்பான், அவங்கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி இந்த கல் இருக்காமா அப்படிங்கிற கதைய சொல்லுவான். உடனே தாமு வந்து அந்த கல்லுக்கான கதையை தெரிஞ்சு வச்சிருப்பான், அவன் ஏற்கனவே படிச்சிருப்பான். இந்த கல்லை தொடும்போது பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற எல்லா உறவுகளும் மறைஞ்சு போயிடுவாங்க. நம்ம நட்பு அப்படின்ட்டு நம்ம எதை நம்புறோமோ அவங்க எல்லாருமே நம்மளை விட்டு போயிருவாங்க. இந்த கல்லை வச்சிருக்கிறவனோட கையில வந்து சக்தி அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது, ஆனா அவன் தனிமையை மட்டும்தான் உணர்வான். அந்த மாதிரி நான் ஒரு இதுல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமு சொல்வான். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆதி என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, நான் இதை நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து இவன் ஒரு கதையா சொல்லிட்டு வருவான். இதுல
அலா லாசோ அப்படின்னு ஒரு பெண். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அலா லாசோ அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இருந்திருக்காங்க. இவருடைய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்கள பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும். அந்த மாதிரி இந்த மன்னன பார்க்கும்போதே, அவங்க யார பார்த்தாலும் சிரிச்சு, அவங்கள நட்பாக்கி, அந்த படைகளை எல்லாம் வந்து வெற்றி பெற்று அவன் தக்க வச்சுக்குவான். அந்த மாதிரி எல்லார்கிட்ட இருக்கிற படைகள வந்து இவன் வந்து அவனுடைய பேச்சு திறமையிலயும், சிரிப்புனாலயும் வந்து கவர்ந்து வச்சிருப்பான். மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இவன வந்து சிரிப்பின் வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா இவன் ஒரு நாள் இந்த மாதிரி நெறைய வெற்றிகள் எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம், இவனுக்கு மொத்தமா 99 வெற்றி வந்துருச்சாம். சோ இந்த வெற்றிய வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் தீவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த அந்த கல்லு இருந்திருக்கு. அத அவன் தெரியாம தொட்டுருவான். தொட்ட உடனே அவனுக்கு என்ன ஆகும்னா, இந்த கல் எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு இதய வடிவில வந்து ஒரு கருநிறம் கலந்த ஒரு கருப்பு கலந்த ஒரு சிவப்பான ஒரு நிறத்துல இருக்குது. இத வந்து தொட்டதையுமே அவனுக்கு வந்து அ கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கைய விட்டு போயிர்றாங்க. அவனுடைய வெற்றிகள் எல்லாமே வந்து இல்லாம போயிருது. இந்த மாதிரி இந்த கல்ல தொட்ட உடனே இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாம அவன் தனியாளா மாறிடுறான். இதுதான் வந்து இந்த இதுல தாமு வந்து சொல்றான். அவனோட சொல்லி முடிச்சது இத கேட்டதையும், ஆதியும், ராமு, சோமு 3 பேருமே மௌனமாயிடுறாங்க. ஆனாலும் அவனுக்கு வந்து ஆதிக்கு வந்து இது வந்து சொல்றத அவன் நம்பல. இருந்தாலும் நம்மளுடைய பயணத்த வந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் போகும்போது அவன் வந்து இது மட்டும் இல்ல, இந்த மாரி நெறைய கதை இருக்குது. இதையும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அனிதா ரான்சே அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துல இருக்கிற ஒரு பெண். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட மலை கிராமம் அப்படின்னாலே அந்த விவசாயம், ஆடு, மாடு மேய்க்கிறது இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு வெயில் காலத்துல வந்து அங்க வந்து ஒரு ஒலிய முழக்கி, இந்த மாரி திருடங்கள்லாம் வர்றாங்க. எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. உங்களோட பொருட்கள எல்லாம் நீங்க காத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பொய் சொல்றாங்க. இது யாரும் நம்புற மாதிரி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த பொண்ணு சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்றது வந்து உண்மையா தான் இருக்கும். இதுல வந்து இது எப்படி அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இவளுக்கு வந்து ஒரு உள் மனசுல வந்து தோணியிருக்கும். அத வந்து அவ சொல்லுவா. ஆனா யாரும் நம்பாதனால, இவ என்ன பண்ணுவான்னா, இந்த புயல், வெள்ளம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா இவங்களோட தோழிகள் எல்லார்கிட்டயும் சொல்லும்போது யாருமே நம்பல. இவ என்ன பண்ணுவான்னா, ஒரு கல்லு அவ கால்ல தட்டி கீழ விழுந்துருவா. அப்ப வந்து அந்த ஒரு கல்லு வந்து இருந்திருக்கும். அதுதான் அந்த அதே கல் தான். அந்த கல்லு என்ன ஆகும்னா, இவ தொட்ட உடனேயுமே அந்த வெள்ளம் எல்லாம் வந்து எல்லாம் ஊரெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போற மாதிரி ஆயிரும். அவங்களுடைய நண்பர்கள்லாம் இறந்துருவாங்க. ஆனா இவ மட்டும் தனியா இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை வந்து இருக்கும். இதையும் அந்த இந்த கல்லோட ஒப்பிட்டு கடைசியில வந்து இந்த அவ வந்து ரொம்ப கண்ணீர்ல விட்டு, "நான் சொன்ன யாருமே கேட்கல" அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த உணர்வுகள வந்து இந்த கதையில வந்து பதிவு பண்ணியிருப்பாரு ஆத்தர். அதுக்கப்புறமா அனிதாவோட கதை முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் திரும்பவும் சொல்லும்போது, அ ஆதி வந்து நம்புற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய ஆர்வம் வந்து இன்னும் ஏகமா இருந்துச்சு. நிச்சயமா நம்ம இத வந்து நம்ம பார்த்தே ஆகணும். இதெல்லாம் சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவன் இல்லப்பா, நீங்க கொஞ்சம் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, பண்டை காலத்துல இருக்கிற அம் கதைய வந்து சொல்லுவான். அதாவது ஒரு பாண்டியர்களும், சோழர்களும் வந்து 2 பேருமே நண்பர்களா இருந்தாங்க. அவங்க எவ்வளவு ஒரு உயிருக்குயிரா நண்பர்களா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம நெறைய வாழ்வியல் சான்றுகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் வந்துட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பாண்டியரும், சோழரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே உணவு பஞ்சம் எதுவும் இல்லாம இருக்கணும். அதனால நம்ம போய் ஒரு விலங்க வந்து வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. அப்ப போகும்போது ஒரு யானைய வந்து நம்ம வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அ நம்ம முடிவு மட்டும் பண்ணா போதாது. அதுக்கான திட்டமிடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த இலைத்தழைகள்லாம் மறைச்சு வச்சு, நம்ம எப்படி யானைய வந்து நம்ம வந்து எளிதில வந்து அடையிறது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி, எல்லாம் ரெட் அ ரெ எல்லாமே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்க அந்த யானை வர்றதுக்கான ஒரு முன்னேற்பாடா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சோழன் வந்து ஒரு குரல் கொடுப்பான். யானை வந்து அப்ப ஒடியாரும். அப்ப துரத்திட்டு வரும்போது
இந்த பாண்டியன் என்ன பண்ணுவான்னா ஒரு கல் எடுத்து யானை மேல விசிறுவான். அப்ப அந்த யானை வந்து அந்த குழிக்குள்ள விழுந்துரும். அதே சமயம் யானை விழுகிறதுக்கு முன்னாடி திரும்பி யாருன்னு பார்த்துட்டு சோழனை விரட்டுறதுக்கு வரும். அந்த டைம் என்ன பண்ணுவானா, யாருன்னே தெரியாத ஒரு நண்பன் அவன் என்ன பண்ணுவானா ஒரு கல்ல எடுத்து மே அந்த யானை மேல விசிறிடுவான். அது அவங்களுக்கு தெரியாது, இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனா யானை வந்து குழியில விழுந்துரும். அதுக்கப்புறமா இவங்க கல்லீட்டி மரக்கோல் கயிறு எல்லாம் வச்சு போட்டு யானையை எடுத்துட்டு போயிருவாங்க. இத வந்து இவங்களுடைய நட்பை பார்த்து அந்த எதிர்பாராம கல் வீசின நண்பன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப மெய் சிலிர்த்து நம்மளுக்கு நண்பர்களே கிடைக்கல, நம்ம இவங்க கூட நண்பர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நண்பனா சேர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்வம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா கடைசி வரைக்கும் யாருமே இல்லாம அவன் தனிமையிலேயே தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறமா தனிமையிலே இருந்து கடைசியில அவன் இறந்துருவான். யாருமே நம்மளுக்கு நண்பர்களா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கை முழுவதும் தனிமையான பயணத்திலேயே போயிடும். கடைசியில அவன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட இறுதி சடங்கு பண்ணது போது என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய உடல் எல்லாம் எரிஞ்சிரும். ஆனா அவனுடைய இதயம் மட்டும் எரியாம அப்படி கல்லா மாறி அந்த இடத்துல இருக்கும். அப்ப அந்த கல்லோட ஒரு சாபம் வந்து பிறந்திருக்கு. அதுதான் என்னன்னா, இந்த கல்லை யாரு தொட்டாலும் அவங்களுக்கு ஒரு நண்பன் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நட்பு அப்படிங்கிற அந்த ஒரு உன்னத யாரு உணர்றாங்க, யாருமே உணர்றது இல்ல. அவங்க எல்லாருமே வந்து தனிமையத்தான் தனிமையோட கொடுமையான வேதனைய அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்லு வீசின நபர் பேர் வந்து கற்கி. அவனோட சாபம் வந்து குடுத்துருவான். இந்த 3 கதையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆதி வந்து சிரிப்பான். சிரிச்சுட்டு இதெல்லாம் வெறும் கற்பனை கதை. என்னை வந்து யாராலயும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் அந்த கல்ல வந்து தொடுவான். தொட்ட உடனே என்ன ஆகும்னா, அந்த கல்லுல இருந்து ஒரு மின்சாரம் பாய்ந்து அவனுடைய விரல்ல வந்து ஊடுருவி செல்லும். அதுக்கப்புறமா திடீர்னு கடற்கரையில இருந்து காற்று வேகமா வீசும். அங்க அதாவது பக்கத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் பயந்து ஓரமா நின்னு போயிருவாங்க. நீ யாரு என்கிட்ட நண்பனா நடிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி இவன் கேள்வி எழுப்புவான். அதுக்கப்புறமா நான் தான் உன்னோட நண்பன் ஆதின்னு சொல்லி இவன் சொல்லுவான். நீ நீ ஆதியா? அப்படி அப்புறம் இவனால வந்து அந்த உண்மைய வந்து உணரவே முடியாது. இவனுடைய கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கல்லோட உருவம் வந்து அதுல தெரியற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கூட இருந்த அந்த சோமு வந்து என்ன பண்ணிருவான்னா, பின்வாங்கி சென்றுவான். இவன் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவனுடைய தொலைபேசி எடுத்து காமிப்பாங்க. இதுல இருக்கிற வலையொலி நண்பர்கள் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எல்லாமே 0 பதிவுல வந்துரும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் இவன் வந்து உணர்வான். இது வந்து நட்பா இல்ல வேற ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள மறந்துட்டோம் அப்படின்னாலே யாரா இருந்தாலும் அவங்க தனிமையில வந்து சிதையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமா விதைத்தவர் ராமகிருஷ்ணர். இத வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன குழந்தைகளிடம், அதாவது ஒரு அன்பு, ஒரு நட்பு, அந்த மன்னிப்பு, மரியாதை இந்த மாதிரி இந்த சின்ன வார்த்தைக்கான அந்த உயரிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள் கிட்ட விதைக்கணும் அப்படிங்கறது தான் இந்த கதையோட நோக்கமா சொல்லியிருக்காங்க. இதுல நட்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த கதையில சின்ன சின்ன கதை மூலியமா பல திருப்பங்களும் உணர்ச்சிகளோட சின்ன சின்ன நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்து கொடுக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து எழுதியிருக்கிறாரு தோழர் சதீஷ். இதுல இவங்க அதாவது எழுத்து பயணம் அப்படிங்கிறது நம்ம எழுதணும், என்ன வேணா எழுதலாம் அப்படிங்கிறதை தாண்டி நம்மளுக்கும் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளுக்குமான நெருக்கமான ஒரு உன்னத உணர்வினை வந்து பறைசாற்றும் விதமா இந்த கதை இருந்துச்சு. இது கதைக்காக மட்டும் சொல்லாம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயமாவும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதனால இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறமா நிச்சயமா நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு எப்போதும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை நண்பர்கள் இங்க எல்லா இடத்துலயுமே இருப்போம். தமிழ் திண்ணையில இருக்கிறோம், நிறைய குழுக்கள்ல நண்பர்கள் இருக்கிறோம். ஃப்ரம் பள்ளிக்கூடத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளை சுற்றி நட்பு வட்டம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அதனால அன்பு அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து மந்திரத்தை அழகாக கையாளும் போது அனைத்துமே நம்மிடம் வசப்படும் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்பு கொடுத்த தமிழ் தென்னை உறவுகளுக்கு நன்றி கூறி நேரம் அதிகமாக எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். பரவாயில்ல. நன்றி சிவகணி.
ஆஹ் அடுத்து திவ்யா நீங்கள். மிக அழகாக நட்பினுடைய வலிமையை பற்றி எடுத்ததற்கு நன்றி. அனைத்து தமிழ் எழுத்துடைய உலகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த எப்பொழுதுமே சற்று தீவிரமான தலைப்புகளை பற்றி பேசிய நான் இந்த ஆதலினால் காதல் செய்வீர் என்று ஒரு தலைப்பை வழங்க இருக்கிறேன். தனியா நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. நம்ம வள்ளுவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்ல போறேன். காதல் என்பது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். அது வந்து ஒரு 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 கணவன் மனைவி அவருக்கு முன்பாகவே இவர் வந்து காமத்து பாலில் என்ன கூறுகிறார் என்றால் களவியல் மற்றும் கற்பியல் என்று 2 விதமாக பிரிக்கிறார். திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு பின்பு என்று நமது ஆமணியனை தமிழ் என்ன என்று கூறுவார்கள், விகடகவி வடிவேல் அவர்கள் கூறுவது போல அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு பின்னாடி என்று எடுத்துக்கொள்ளலாம். கல்யாணத்துக்கு முன்பாக ஏற்படும் இந்த காதல் எந்த விதமான தாக்கங்களை ஒரு காதலிடம் ஏற்படுத்தும் என்பதையும், ஒரு காதலி எப்படியெல்லாம் அவளை நினைத்து தன்னை மறந்து இருக்கிறாள் என்பதையும் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் வள்ளுவன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே. எனக்கு தெரிந்து இவரை பின்பற்றிதான் கண்ணதாசன் அவர்களும் சரி, வைரமுத்து அவர்களும் சரி மிக நிறைய பாடல்களையோ எழுதிப்பார்களோ என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகின்றது. நான் நேரடியாகவே இந்த குரலுக்கு சென்று விடுகின்றேன். இந்த அதிகாரத்துடைய பெயர் காதல் சிறப்பு உரைத்தல். இதுல வந்து இந்த காதலனும் காதலின் எப்படியெல்லாம் உடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக கூறியிருக்கிறார். முதல் பாடல், பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயிலேறு ஊறிய நீர். அதாவது காதலின் கண் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது நகைச்சுவையாக நம்ம பத்தி சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா காதலர் வந்து எவ்வளவு தூரம் அவரை நேசிச்சா அந்த காதலுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீரானது, வாயிற்குரிய எச்சி, அது வந்து எப்படி இருக்கிறதாம், பாலோடு தேன் கலந்தது போல இனிமையாக இருக்கிறதாம். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் அவருடைய மொழியானது பனிமொழி. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே அவ்வளவு இனிமை வாய்ந்ததாக, பண்புடையதாக, அன்புடையதாக இருக்கிறதாம். அதனாலேயே அவருடைய வாயில் வரக்கூடிய நீரானது பாலோடு தேன் கலந்தது போல இனிமையாக இருக்கிறது என்று அந்த காதலர் செம்மாறு கூறுகிறார். இது ஒரு வகையில் நமக்கு எல்லாருக்குமே படிப்பினையும் கூட. ஒரு மனைவியானவளோ அல்லது மனைவியாக போகிற ஒரு பெண்ணோ அல்லது கால் இருக்கக்கூடிய பெண்ணோ அவருடைய மொழியானது எத்தனை அனுசரணையோடு, எத்தனை அன்போடு இருக்க வேண்டும் என்பதையே எனக்கு வலியுறுத்தது போல் இருக்கின்றது. அடுத்த பாடல் 1120. இந்த அதிகாரமானது 113வது அதிகாரம். அடுத்த பாடல், உடம்போடு உயிரிடை எண்ணமற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் நடுவே ஈகோ என்று ஆங்கிலத்தில் வைக்கக்கூடிய இந்த கர்வம் மட்டும் புகாமல் இருந்து விட்டால் அந்த இருவருக்கு உள்ளே கூடிய நட்பானது எத்தனை வலிமை மிக்கது என்பதை அவர் கூறுகிறார். அந்த நெருக்கம் என்பதும் எப்படி இருக்கும் என்றால் நட்பினோடு ஊழே கிடைத்த ஒரு நெருக்கமாகத்தான் இதை கூறுகிறார். உடம்போடு உயிரிடை, உடலோடு உயிர் எப்படி பிரியாமல் எப்பொழுதுமே இருக்கின்றதோ. ஒருத்தர் உயிரோடு இருக்கணும்னா உடம்பும் உயிரும் ஒன்னா இருக்கணும். அப்பதான் வந்து உயிரோடு இருக்கிறதாகவே அர்த்தம் அல்லவா? அதே போலவே எண்ணமற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அந்த எண்ணங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த பெண், அந்த காதலினுடைய உறவு இவருக்கு எப்படி இருக்கிறது என்றால் அந்த மடந்தையான அந்த பெண்ணும் வளமை மிக்க அழகான ஒரு பெண், அவளோடு இருக்கக்கூடிய உறவு என்பது மிகுந்த நட்புக்குரிய ஒரு உறவாக இருக்கிறது. உடலும் உயிரும் எவ்வாறு பிரியாது இருக்கின்றதோ அதே போல இந்த காதலனும் காதலியும் பிரியாமலே இருக்கிறார்களாம். எவ்வளவு சிறப்பு பாருங்கள்! இந்த உணர்வுகளுக்கு அவர் அளிக்கக்கூடிய வார்த்தைகளும் அவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. ஒருவரை நீங்கி இன்னொருவர் இருக்க மாட்டார் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றது. அடுத்த பாடல், அடுத்த குறள், தருமணியில் பாவாயினி போதாயாம், தருமணியில் பாவாயினி போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். தருமணி பாவாய் போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய இந்த தருமணி, அதை பாப்பா என்று தமிழை அழைப்பார்கள். அந்த பாவாயை, அந்த குழந்தை, அந்த பாப்பாவை நோக்கி இவர் காதலர் சொல்கின்றாராம்,
உனக்கு இங்கே இடம் இல்லை, சென்று விடு வெளியே. ஏன் என்று கேட்டால், என் மனதிற்கு இனிய இந்த காதலி என் கண்ணுக்குள்ளே தங்குவதற்கு இடம் இல்லை என்று கூறுகிறாராம் காதலர். எப்பேற்பட்ட ஒரு திருக்குறள் பாருங்களேன். தருமணி பாவாய் போதாயா, நீ போய்விடு, ஏன்னா என்னோட காதலி என்ன கண்ணுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இடம் இல்ல, பக்கல, நீ போயிடு அப்படின்னு தியாகம் பண்றாராம் அந்த காதலர். எல்லாருக்கும் இப்படி ஒரு காதலர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் செஞ்சவங்க எல்லாரும் இப்படி காதல் பண்ணாலும் ரொம்ப இனிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல், அடுத்த திருக்குறள். வாழ்தல் உயிர்த்தன்னல் ஆயிழை சாதல் அதற்கன்று நீங்கும் இடத்து. வாழ்தல் உயிர்த்தன்னல் ஆயிழை, அதாவது இவர் இந்த காதலர் வந்து உயிர்ப்போட இருக்கிறார் அப்படின்னா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்குதாமா. அந்த பொண்ணு வெளியில போயிடுச்சுன்னா சாதல் அதற்கன்னு நீங்கும் இடத்து, அந்த பெண் அந்த இடத்திலிருந்து நீங்கி சென்று விட்டால், இவரை சந்தித்து விட்டு அந்த காதலியானவர் சென்று விட்டால் செத்ததுக்கு சமானமாக இருக்கிறது என்று அவர் வந்து குறிப்பிடுகின்றார். எவ்வளவு ஆழமான ஒரு அன்பு, எவ்வளவு ஆழமான ஒரு காதல் என்று நான் வியந்து இந்த திருக்குறளை எல்லாம் படித்து வந்தேன். வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து, அவள் சிறிது நேரம் நீங்கிவிட்டால் கூட செத்ததை போல் இருக்கிறது என்று அவர் புலம்புகிறார். அப்படி ஒரு நெருக்கமான ஒரு உறவை என்று குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்திலே 5வது குறள். உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் ஒல்லம கண்ணால் குணம். இந்த குறளை நான் வாசித்த பொழுது எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு பாடல் வரி என்றால், மறந்தான் தானே நினைக்கணும் மாமா நினைவே நீதானே திம்மானே. அது போல உள்ளுவன் மண்யான் மரப்பின், அதாவது இவருடைய கண்களானது எப்படி இருக்கிறது என்றால் ஒல்லம கண்ணால் குணம், ஒளி பொருந்திய கண்களை உடையவளாம் இவருடைய காதலி. அவருடைய குணங்களும் எப்படி இருக்கிறது என்றால் ஒளி பொருந்திய குணங்களாகவே இருக்கின்றதாம். அவள் கண்ணும் குணமும் ஒளி பொருந்தியவையாகவே இருக்கின்றதாம். அவளை நான் நினைத்துக் கொள்வேன், எப்பொழுது மறக்கும் பொழுதெல்லாம் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அவளை மறந்தால்தான் நினைப்பதற்கு நினைவாகவே அவள் மட்டும்தான் இருக்கிறாள் என்று அவ்வளவு அழகாக இந்த குறள் என்னுடைய காதுக்கும் மனதுக்கும் மிகவும் இனிமையாக இருக்கிறது. அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். உள்ளவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன், மறப்பதை கூட மறந்து விட்டேன், ஒல்லம கண்ணால் குணம். அவளுடைய குணம், அவளுடைய கண்கள் அப்படி ஒளி பொருந்தியவையாக இருக்கின்றது, மறக்க முடியுமா என்று அவர் கூறுகிறார். அடுத்தது, வாசுகியை எத்தனை தூரம் அவர் நேசித்தார் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த குறள் 6வது. கண்ணுள்ளி போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியர் எம் காதலர். இது காதலி வந்து சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அவர் வந்து சத்தாயிட்டாரு, இப்ப அம்மா வந்துட்டாங்க, தவி வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, கண்ணுள்ளி போகார் இமைப்பின் மருகுவரா, அதாவது என்னுடைய கண்களில் இருந்து இருக்கிறாராம், எப்பயுமே கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாராம் அவரு, அங்கிருந்து போகவே மாட்டாராம். அதே மாதிரி இமைப்பின் மருகுவரா, அந்த அம்மா மறந்து கூட கண்ணை இப்படி சிமிட்டிட்டா, கண்ணை இப்படி கொஞ்ச நேரம் மூடிட்டா கூட அவர் வந்து வருந்த மாட்டாராம், பொறுத்துக்குவாராம். ஏன்னா அவ்வளவு நுண்மையான ஒரு மனிதராம் அவர். அந்த காதலர் வந்து அவ்வளவு நுட்பமான அன்பு நிறைந்த ஒரு மனிதராம். அதனால இந்த அம்மா கண்ணே மூட மாட்டாங்க, அப்படி மூடினா கூட அவர் கோச்சிக்க மாட்டார். எவ்வளவு அழகான ஒரு காதல் பாருங்க. அடுத்த குறள். கண்ணுள்ளார் காதலவராக நன்னும் கண்ணுள்ளார் காதலராக கண்ணும் எழுதேன் தரப்பார்த்து அறிந்து என்று கூறுகிறார்கள். அதாவது அந்த கண்ணுக்குள்ளேயே அவர் இருக்கிறார் அந்த அம்மா சொல்லி குழம்பிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க என்ன பண்றாங்களாம், அந்த கண்ணுக்குள்ள இருக்கிறது காதலாக இருப்பதால கண்ணுக்கு வந்து மை கூட எழுத மாட்டாங்களாம். ஏன்னா அது வந்து அவரை துன்பப்படுத்தி அவரை வெளியேற்றி விடுமாம். அதனால கண்ணுக்கு மை கூட எழுத மாட்டாங்களாம் அந்த காதலி. கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேன் தரப்பாக்கு அறிந்து, அவருக்கு வந்து அது தீண்டி அவரை வந்து வெளியே அனுப்பி விடுமோ, கண் சிமிட்டிட்டு அவர் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி மை கூட எழுத மாட்டாங்களாம் இந்த காதலி. அடுத்த குறள் 8வது. நெஞ்சத்தார் காதலவராக வெய்தொண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து. இது இன்னும் சிறிது நகைச்சுவையாக கூட தோணலாம். இவர்களுக்கெல்லாம் சற்று புத்தி வேலைக்கு விட்டதோ என்று கூட நமக்கு தோணலாம். ஆனால் காதல் வயப்பட்டவர்களை கேட்டால் தெரியும், அனுதினமும் அனுஷனமும் அவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா. இந்த அம்மா சொல்றாங்க, நெஞ்சத்தார் காதலராக இருப்பதா, நெஞ்சத்துக்குள்ள இருக்கிறவர், அகத்துக்குள்ள இருக்கிறவர் வந்து காதலராக இருப்பதனால
வெய்துண்டல் அஞ்சுதம் வேவா தெரிந்து. சூடான பொருளை, சூடான உணவுப் பொருளை கூட அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அது உள்ளே இறக்கி அவரை சுட்டு விடும் என்பதனால் இவர்கள் சூடான உணவை கூட தவிர்த்து விடுவார்களாம். இது காதலுடைய உச்சபட்ச பித்தம் என்றே நான் கொள்கின்றேன். காதலிப்பவர்களுக்கு தான் தெரியும் அது என்ன எப்படி இருக்கும் என்பது. நெஞ்சத்தார் காதலராக வெய்துண்டல் அஞ்சதும் அதை நான் சாப்பிட கூட பயப்படுகிறேன் வேப்பா தெரிந்து. அதனால் அதை அப்படி சூடாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை நான் சாப்பிடுவதில்லை என்று இவர்கள் இந்த காதலி கூறுகிறார். 9வது குறள். இது ஒரு படி மேலே இருக்கும். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இல் ஆர் என்று கூறுகிறார். அதாவது கண் இமைத்தால், இமைப்பின் கரப்பாக்கு அறிவல், கண்ணை இமைத்தாலே அவர் வெளியே போய் விடுவாரோ. ஏன்னா கண்ணுக்குள்ளேயே தான் 2 பேரும் வச்சிருக்காங்க. அவர் கண்ணுமணி பாப்பா வெளில போக சொல்லிட்டாரு, இந்த அம்மா கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. கண்ணுக்குள்ளேயே இருக்கிறதுனால கண்ணை இமைக்க கூட மாட்டாங்களாம் இவங்க. அப்படி இமைக்காமலே தூங்காமலே கிடப்பாங்களாம் விடிய விடிய. இத பாக்குற மத்தவங்க எல்லாம் அனைத்திற்கு ஏதிலும் இன்னும் இல்லாது. அதாவது மத்தவங்க எல்லாருமே அந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு தூங்காமலே கிடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த காதலருக்கு சற்றும் அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு கருணையே இல்லை, இந்த பொண்ணை சரியா பாத்துக்கல, அதனால இந்த பொண்ணு கண்ணு தூங்காம இருக்குதுன்னு சொல்லி ஊராரெல்லாம் ஏசுறாங்களாம். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கு ஏதிலர் என்னும் இவ்வூர் என்று 9வது குறளை இந்த அதிகாரத்தில் கூறுகின்றார். அடுத்து கடைசி குறள் இந்த அதிகாரத்திலே, உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகத்து உறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். மறுபடியும் ஊர்க்காரங்க தான் ஏதோ சொல்றாங்க. 2 பேர் காதலிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நட்புகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அப்படி இவருடைய காதல் எல்லை மீறி இருப்பதால் எப்படி இருக்குதுன்னா, உவத்துறைவர் உள்ளத்துள் என்றும், அவருடைய உள்ளத்திலே, அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே அகத்திலே அவர் என்னைக்குமே உவந்து இருப்பாராம், ரொம்ப மகிழ்ச்சியோட கூடியிருக்கிறாராம். ஆனா இத பாக்குறவங்க இத தெரியாம என்ன சொல்லி இகந்துரைவர். என்ன இகந்துரைவர் அப்படின்னா, அந்த பையன் அப்படி ஒண்ணும் சரியில்லைங்க, இந்த பொண்ணு தான் இப்படி சுத்திட்டு இருக்குது, இந்த பொண்ணு தூங்காம இருக்குது, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குது, கண்ணுக்குள்ள வச்சிருக்கேங்குது, சாப்பிடாம இருக்கிறேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில இவர் தம் நெஞ்சத்துக்குள்ளேயே வச்சு இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊர் கதை கட்டிடுதான். அதெல்லாம் சொல்றாரு. உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் மிகத்துறைவர் எதிரர் என்னும் இவ்வூர். இவ்வூர்காரனுக்கு தெரியாது இல்லையா அகத்துள் நடப்பது என்பது. ஆக இந்த 10 குறளிலுமே திருவள்ளுவர் ஒரு காதலன் காதலி எப்படியெல்லாம் அந்த காதலுக்கு சிறப்பு செய்கிறார்கள், எப்படியெல்லாம் அவருடைய உணர்வுகளை பகிர்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். கேட்டமைந்த தமிழ் திண்ணை மக்களுக்கு நன்றி. ஆதலால் மக்களே, இருக்கும் காலம் வரைக்கும் அனைவரும் காதலியுங்கள், உங்களை நீங்களே நேசியுங்கள், மற்றவர்களையும் நேசியுங்கள், உங்கள் காதலையும் நேசியுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி திவ்யா. காதல தினத்தோட மாதத்துல காதலை பத்தி சொல்லி சிறப்பு செஞ்சுட்டீங்க. அடுத்து கீதாமா ரெடி. ஆரம்பிக்கலாம். தமிழ் திண்ணை உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாசம் நானுமே இந்த அன்பு காதல் அப்படிங்கறத பத்தி தான் ஒரு பேசணும் அப்படின்னு எடுத்து வச்சேன். எனக்கு முன்பே சிவகனி அவர்களும் திவ்யா அவர்களும் அருமை சகோதரிகள் 2 பேருமே அந்த காதல், அன்பு, குடும்ப பாசம்ங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அதனால என்னுடைய வேலை கொஞ்சம் எளிதா போச்சு. இதை நான் ஒரு சின்ன கதை மூலமா சொல்லலான்னு பாக்குறேன். ஒரு குடும்பம்னு இருந்தா அதுல அன்பு மட்டும்தான் முக்கியம், புரிதலும் அன்பும் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறது இந்த கதை. சண்டை இல்லாத வீட்டில் லட்சுமி தங்குவாள் அப்படின்னு ஒரு கதை. அததான் நான் அலைமகள் அருள்நிதினு எழுதினேன். ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு சௌஜன்யம் மிகுந்த இல்லத்தில் அப்படிங்கறத உணர்த்துற இந்த கதை. பெரும் பணக்காரரான ஒரு வியாபாரி, அவரோட வீட்டுல செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை, எல்லா செல்வங்களும் அவர் வீட்டில் கொட்டி கிடந்தது. அந்த ஒரு நாள் அந்த வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி
பக்தனே, நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டில் தங்கி இருந்தேன். நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது தீர்ந்து விட்டது. எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு நான் வெளியேற உள்ளேன் அப்படின்னு அந்த அம்மா மகாலட்சுமி தாய் சொல்லியிருக்காங்க. உடனே அதுக்கு முன் நான் உனக்கு ஏதாவது வரம் வேண்டும்னா ஒரே ஒரு வரம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா என்னை இங்கேயே தங்கி இருன்னு மட்டும் நீ கேட்க கூடாது, அதை தவிர நீ எதையாவது கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு. உடனே இவர் அந்த கனவுதான்னு நினைக்கல, அதை ரொம்ப உண்மையா நினைச்சுட்டு மறுநாள் பொழுது விடிந்ததும் வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் தன்னோட மனைவி, குழந்தைகள், மருமகள்கள், மகன்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கனவில் நடந்ததை விவரித்தார். மகாலட்சுமியிடம் நான் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் தன் குடும்பத்தினரிடம் ஆலோசித்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆலோசனை சொன்னாங்க. ஆனா அனைவரும் ஒரே கருத்தை தான் வெளிப்படுத்தினாங்க. நவரத்தனமா கேளு, வைரமா கேளுங்க, எனக்கு ஏராளமான பொற்குவியலா கேளுங்க, நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் கேளுங்கள் அப்படின்னு ஒன்னொன்னா அடிக்கின்றே போனாங்க. அப்போ அந்த வீட்டின் கடைசி பெண் தன் தந்தையிடம் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு, அப்பா, நமக்கு தேவையான பொன், வைரம், வைடூரியம், மாணிக்கம், வீடு என்ன எல்லாத்தையும் கேட்டு பெற்றாலும் அது நம் வீட்டில் நிலைக்க போவதில்லை. ஏனெனில் எப்போது நம் வீட்டிலிருந்து மகாலட்சுமி தேவி வெளியேற போகிறாளோ, எப்போ அப்படி சொல்லிட்டாங்களோ, அவங்க போன உடனே அவங்களுடைய ஐஸ்வர்யம் பொருந்திய இந்த பொருட்களும் பின்னோடு வெளியேறிவிடும், அல்லது காணாமல் போய்விடும், நிலைக்காமல் போய்விடும். எனவே எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரம் அன்பும் புரிதலும் நிலைத்திருக்கும்படி வரம் தா என்று கேளுங்கள். அப்படி கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் எப்போதும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம், இருக்கிறத வச்சு ஆனந்த வாழ்வு வாழலாம் அப்படின்னு அந்த கடைசி குழந்தை சொன்னாங்க. இளைய மகள் கூறியதே சரி என்று வியாபாரிக்கு தோன்றிவிட்டது. அதையே இறுதி முடிவாக எடுத்துக்கொண்டு இரவு தூங்க சென்ற வியாபாரி அன்றைய தினம் இரவில் கனவில் வந்த மகாலட்சுமி தாய் அருள்நிதிட்ட அவர் என்ன சொல்றார், அன்னையே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பரஸ்பரம் புரிதலோடு அன்போடு வாழ வேண்டும், இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம் அப்படின்னு கேட்டாராம். இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது என்று பணிந்து கேட்டுக்கொண்டார். லட்சுமி தேவி சிரித்தபடி, மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டு என்னை உன் வீட்டிலேயே கட்டி போட்டு விட்டாயேப்பா என்றாளாம். எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி புரிதலோடு வாழ்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ, அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீர்வது என்று ஏற்கனவே நான் முடிவு செய்துள்ளேன். எனவே நீ இந்த கேட்ட வந்த வரத்தினால நான் உன் வீட்டிலேயே நித்தியவாசமாய் தங்கி விடுகிறேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டதாம் தெய்வம். அதாவது எந்த வீட்டில் குடும்பத்தில் பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ, எங்கு நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறார்களோ, எங்கு புரிதல் நிறைந்திருக்கிறதோ, எங்கு பாசமும் அன்பும் பெருகிறதோ, பிறருடைய செய்கையால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒரு முறை மகாலட்சுமி கூறியதாக புராண வரலாறு உண்டு. ஆகையால் லட்சுமி கடாட்சம் வீட்டில் தங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் சண்டை போடுவதை தவிருங்கள், அன்பு செலுத்துங்கள். தகவல் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். எல்லோரும் எல்லா சுகங்களையும் பெற்று அன்போடு, புரிதலோடு, நலமோடு, வளமோடு வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி கீதாமா, அருமை அருமை. லாவண்யா. திரு சங்கர் கணேஷ் அவர்களே, ஒரே ஒரு நிமிஷம். லாவண்யா அவர்கள் பேசுவதற்கு முன்பாக என்னோட உரையிலேயே இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லாவண்யா அவர்கள் இயற்றிய இந்த தன்முனை கவிதை தொகுப்பு எனக்கு கிடைத்து விட்டது. அதிலும் அவர்கள் அந்த தலைப்பில் காதல் சிறப்புரைத்தல் என்ற தலைப்பில் லாவண்யா அவர்கள் இயற்றிய இந்த லாவண்யா அவர்கள் நீங்கள் சற்றே காணொலியில் வந்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது அவருடைய கையில் எழுதிய தன்முனை கவிதை காதல் சிறப்புரைத்தல் பற்றி. நெஞ்சில் காதலரும் இருக்க சூடாய் உண்ண அஞ்சுவாள், கண்ணில் நிறைந்த அவரை மையால் கரைய விட்டிடாள். எத்தனை அழகாக 4 வரிகளில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 12 அவர் 2 அடியில் 7 சீர் வச்சு முடிச்சாரு. இவங்க 4 அடியில் 12 சீர் வச்சு ரொம்ப அழகாக லாவண்யா அவர்களுடைய இந்த புத்தகம் வாசித்ததில் மிக பெருமை. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சிறப்பான பணி மென்மேலும் தமிழ் பணி வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு நன்றியும் தெரிவித்து விடுகின்றேன் லாவண்யா அவர்களுக்கு. நன்றி. நன்றி. நன்றி திவ்யா, நன்றி. ரொம்ப நன்றி.
இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு தன்னை அறிதல். அதுக்கு முதல்ல என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பா நம்மளுடைய தமிழ் திண்ணை நிறைய நம்மள தன்னை அறிதல் இங்கிருந்தே கூட தொடங்கலாம். நம்ம தமிழ் திண்ணையின் மூலமா நம்மளுடைய தமிழ் ஆர்வம் எத்தகையது, அந்த தமிழ் கலப்பில்லாமல் பேசுவதற்கான முயற்சி எத்தகையது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி களமா நம்மை நாமே நம்மளுடைய முழு பலத்தையும் நம்மளுடைய அறிவுத்திறனையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் ஆராய்வதற்கு ஒரு சிறப்பான களமாக விளங்கி கொண்டிருக்கும் இந்த தமிழ் திண்ணை நண்பர்கள் அனைவருக்கும், இதை சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் சங்கர் ஐயா அவர்களுக்கும் மணி ஐயா அவர்களுக்கும் இதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி திவ்யாம்மா, என்னுடைய புத்தகத்தை வாசித்து அதுல இருந்து ஒரு இதை எடுத்து நீங்க இன்னைக்கு கவிதையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தன்னை அறிதல் அப்படிங்கிறது முதல்ல திருப்பி திருக்குறள்ல இதை பத்தி தனியா அதிகாரம் இருக்கா அப்படின்னா தனிப்பட்டு ஒரு அதிகாரமா அதுல கொடுக்கல. ஆனா நிறைய இடங்கள்ல நம்மளுடைய திறனை எப்படி வளர்த்துக்கணும், நம்மளுடைய வலிமை என்ன, காலம் என்ன, நட்பு எத்தகையதையா இருக்கணும்னு எல்லாத்தையும் அறிந்து செயல்படணுங்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் வருவாய் சார்ந்ததாக இருக்கட்டும், பொருள் சார்ந்ததா இருக்கட்டும், ஒற்றன் சார்ந்ததா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அறிந்து செயல்படுறதுக்கான நுணுக்கங்களை திருக்குறள்ல முழுவதுமா அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம செய்கின்ற செயல்கள்ல இருக்கிற நன்மை தீமைகள், அதுல இருக்கிற பயன்கள், அதே மாதிரி யாரு இந்த குற்றத்துக்கு அஞ்சுறவங்க அஞ்சாதவங்கன்னு இப்படி அந்த சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஆராய்ந்து செய்தல் அரும்பயன் தரும் அப்படிங்கிற ஒரு பொருளோட இந்த அதிகாரம் தெரிந்து செயல் வகை வந்திருக்கு. இப்ப இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறத அப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்போ இந்த திருக்குறள்ல நிறைய இடத்துல இருக்கு, இது கொஞ்சம் இன்னும் அதிகமா சொல்லியிருக்கு அப்படின்னு. இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தன்னை அறிதல் அப்படிங்கிறது என்னன்னா, பெரும்பாலும் நமக்கு ஒரு இதுக்கு மேல நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பத்தி நமக்குள்ள நம்ம யாரு என்னங்கிறத விட்டுட்டு இவங்களோட பிள்ளை, இவங்களோட சொந்தம், இவங்களோட மனைவி, இவங்களுடைய கணவன், இந்த படிப்பு படிச்சிருக்காங்க, இந்த ஊர்ல இருக்கிறாங்க, இந்த பதவி வகிக்கிறாங்கன்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் உண்மையான தன்னை அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கொஞ்சம் என்ன சொல்றது, புரியுற மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா ரொம்ப எளிமையானது, அவ்வளவுதான். நம்ம வேற எதை பத்தியுமே வைக்காம இந்த மதமா, இந்த ஊரா இப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம யாரு அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு விஷயம் தான். இதற்கான பயணம் மிச்ச எல்லா பயணமும் நம்மள இருந்து தொடங்கும் இல்லையா, நம்மள இருந்து தொடங்கி வெளியே போகும் மிச்ச எல்லா அறிதலுமே. ஆனா இது நம்மள இருந்து தொடங்கி நமக்குள்ள போறதுதான் இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற பயணம். இப்ப இந்த பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அதாவது நம்ம உயிர்களே பிரிக்கிறோம் இல்லையா, அக்ரிணை உயிர்கள், உயர்திணை உயிர்கள். அக்ரிணை உயிர்களுக்கு வேற எதுவுமே இல்லை, அதுகளுக்கான தேடல் வெறும் உணவு மட்டும்தான், அதை சார்ந்த தேடல் மட்டும்தான், வேற எந்த ஒரு தேடலுமே அந்த அக்ரிணை உயிர்களுக்கு இல்லை. ஆனா நம்மளுக்கு அதை தாண்டி இருக்கு. அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய மனிதன் அப்படிங்கிற பிறப்பிற்கு கீழானது. இதுதான் இப்ப பல்வேறு புத்தகங்கள்ல இக்கிகை அப்படிங்கிற புத்தகத்துல ஃபைண்ட் யுவர் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா பயங்கரமா பரவலா பேசப்படுகின்ற ஒரு விஷயமா அது இருக்கு. அப்போ இது என்னன்னா, நம்ம மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை தன்மையை உணர்வதுதான் நம்மளை மற்ற ஜீவன்களிடமிருந்து பிரித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு எல்லாம் உயிர் வாழ்தல் மட்டும்தான் ஒரு விஷயம், உயிர் வாழ்தல்ங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த மனிதம்ங்கிற ஒரு ஆறாவது அறிவாக ஒன்றை படைச்சு நம்மளை கொடுத்திருக்கப்போ நம்ம அதுல இருந்துதான் வேறுபடுத்துறோம் அப்படிங்கிறது நிறைய இதுல ஒரு கட்டுரைகளா படிக்கும் பொழுது தெரிஞ்ச விஷயம். இதே நம்மளுடைய எழுத்து சித்தல் பாலகுமாரன் ஐயா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திவ்யாவோட உடனே வேகமா அவங்க மூஞ்சில ஒரு மலர்ச்சி தெரியுது பாலகுமாரன் ஐயா பேரை சொன்ன உடனே. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பவுமே நம்ம வெளியே தான் பார்த்துட்டே இருக்கோம், அப்ப மனசு எப்படி இயங்குது, அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி அடையுது அப்படிங்கறது. இதை நீங்க நம்புறவங்களுக்கு ஜீவாத்மா பரமாத்மான்னு எடுத்துக்கலாம், இல்லையா இந்த இயற்கையோட எப்படி இணைகிறது அப்படிங்கறதுதான். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இயற்கையில இருக்கிற ஐம்பூதங்கள் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதேதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படிங்கிறோம். அதைத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லி நம்ம கும்பிட்டுக்கிறோம். அப்ப இது எல்லாமே நம்மளை தாண்டி, எல்லாமே பேச்சு நிலை, மூச்சு நிலை எல்லாத்தையும் கடந்து நம்ம உள்ள போய் நம்மள உணர்றோமா, நம்மளோட இன்னொரு இதை நம்மளால பார்க்க முடியுதாங்கிறதான் தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்டுரையில அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி திருமூலர் தன்னோட திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல நிறைய குறிப்புகள் இருக்கு. அதுல ஒரு பாட்டு இருக்கு, தன்னை அறிய தனக்கொரு தீங்கில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அதாவது தன்னை அறிய தனக்கொரு தீங்கில்லை, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தீங்கே இல்லை அப்படிங்கிறது. அடுத்து
தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை யாருன்னே தெரிஞ்சுக்காம தான் அவன் என்ன பண்றான், எல்லா பிரச்சனையும் வழியை இழுத்து போட்டு பேரை கெடுத்துக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறான். தன்னை யாருன்னு சிலருக்கு வந்து தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இது என்ன வெளிப்புறமா செய்யணும் அப்படின்னா தனக்கு என்ன இருக்கு, என்ன மாதிரி முடியும் நம்மளாலங்கிறதே தெரியாம நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய இடத்துல தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். இப்படி நிறைய இருக்கு. அடுத்து தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப தன்னைத்தான் தலைவன், தன்னுடைய தலைமைத்துவம் என்னங்கிறத அவன் உணர்ந்துக்கிறான் அப்படிங்கிறதான். அப்ப இதை வந்து அழகா அவருடைய பாட்டுல வந்து திருமூலர் வந்து திருமந்திரத்துல குறிப்பிட்டிருக்காரு. அப்ப அதே இதை வந்து நம்ம அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சொன்னோம்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் அப்படிங்கிறது தான் அதுல சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாருமே இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் வாழ்க வளமுடன் அப்படின்னு அந்த இதுல வந்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சுயமா தினமும் வந்து நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன பண்ணோம், என்னெல்லாம் செஞ்சோம், எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது. அதுல வந்து நான் கேள்விப்பட்டேன், நான் அட்டன் பண்ணதில்லை, பட் ஆனால் நிறைய பேர் சொன்னதை வச்சு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இந்த வாழ்க வளமுடன் சொல்றதே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சொல்லாம எதிரிகளா நினைக்கிறவங்களுக்கு கூட சொல்லுங்க, அந்த நல்ல ஒரு இது போகட்டும் அப்படிங்கறது தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு அதைத்தான் சொன்னாங்க, நிறைய நட்பு, அன்பு, காதல் இது எல்லாமே சேர்த்து. அப்ப அந்த நம்ம தன்னை அறிதல் அப்படிங்கிறது நம்ம மேல நம்ம வச்சிருக்கிற காதல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். உண்மையா நம்ம யாரு, சில இதுல வந்து நமக்கு இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நேத்து ஒரு புத்தகத்தை பத்தி அழகா ஒரு நண்பர் பேசினாரு, லெட் தெம் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம், மெல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகத்தை பத்தி ஒரு உரை நம்ம நண்பர் ஒருத்தர் பேசினாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாரு. லெட் தெம் அப்படின்னு, யார் என்ன பண்ணாலும் அவங்க பண்ணட்டும்னு விட்டுருங்க, லெட் மீ, அவங்க பண்ணிட்டாங்கன்றக்காண்டி நான் இதை செய்யணும்ன்றது இல்லை, நான் என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவா செய்யறேன். அப்ப எனக்கு அது என்ன செய்யணுங்கிற என்னை பத்தி தெரிஞ்சிருந்து நான் என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்க பண்றதை அவங்க பண்ணட்டும், நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம அந்த எல்லை எதுன்றதை நம்ம புரிஞ்சு நிற்போம் அப்படிங்கறது அந்த புத்தகம் அழகா உணர்த்துச்சு. அது தமிழ் பதிப்புல இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு அதோட இதை வந்து அனுப்புறேன், எந்த லிங்க்ன்றதை பார்த்து ஏதாவது கிடைச்சதுன்னா அனுப்புறேன் சம்பந்தமா. ரொம்ப அழகா இருந்தது. அப்ப அது எல்லாமே சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தினமும் நம்ம வந்து நம்மளோட இன்னைக்கு நம்ம செஞ்ச விஷயங்களை நல்லது எது, இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்க வேண்டாமோன்னு சில இடத்துல நம்ம தோணும், இந்த இடத்துல ஏன் அமைதியா இருந்தோம், பேசணும்னு நமக்கு தோணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ண நமக்கே நம்மளுடைய தெளிவு கிடைக்கும். நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்துல நம்ம வந்திருக்கோம், எது நமக்கு நிம்மதியை கொடுக்குது நம்ம அப்படிங்கிறது எல்லாமே நம்மளே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய வழிமுறைகளை சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுதான். அதுதான் இதோட மூலம் வந்து கடைசியில என்னங்கிறதுனா, நம்ம வந்து இந்த இதுல எதெல்லாம் விட்டு இந்த நிலை வந்து இந்த உலக வாழ்க்கையோட இதை விட்டுட்டு நம்ம திருப்பி ஒரு நமக்கான ஒரு நிறைவை தேடி போறதுக்கானதுதான் தன்னை அறிதல், வேற ஒண்ணுமே இல்லை. நிறைவு எதுல வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் நிறைவு. அந்த நிறைவு எதுல இருக்கிறது நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அது புரியும். அதனால அதை நோக்கி எல்லாருமே உங்களை நீங்கள் காதலியுங்கள், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை, நன்றி லாவண்யா. எல்லாருமே இந்த மாசம் ஒரே அன்பு, காதல், பாசம், நேசம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அருமை. மத்தது எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், இத ஒண்ண மட்டும் தான் நம்ம ரொம்ப செம்மையா ரொம்ப கஷ்டம். நுணுக்கி இல்ல சம்பாதிக்கிறது கஷ்டம், பட் குடுக்கறது ரொம்ப சுலபம், ஈஸியா கொடுத்துடலாம். இல்ல அவங்க சொன்ன மாதிரி தன்னை உணர்தல் அப்படின்னு இருந்தாதான் அவங்க சொன்ன மாதிரி எங்க நம்ம வந்து நிறுத்திக்கணும், எங்க நம்ம சொல்லணும், எங்க நம்ம பேசணும், எங்க பேசக்கூடாது, இது எல்லாத்துக்குமே அடிநாதம் அதுதானே சுயகாதல் இருந்தாலே மற்றவங்களுக்கு ஈஸியா நேசிச்சிடலாம். அதே மாதிரி திவ்யா சொன்னதுல எனக்கு ஒரு இதுதான் இருந்துச்சு. அதாவது காதல் பண்ணும்போது நல்லா குளிர்பானங்கள் அது மாதிரி ஜில்லுனே சாப்பிட்டு இது பண்ணிப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பிறகு சுட சுட டீ, தேநீர், பிரியாணி, சோறு, குழம்பு இப்படிதான் போட்டு சாப்பிட்டு நீ நெஞ்சில தானே இருக்க மவனை உனக்கு கொடுத்துற 2 போட்டு சாப்பிடுறது இதானே. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இல்ல அப்படி இல்ல, அந்த குரல் என்ன அப்படின்னா அவர் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறதுனால சூடா சாப்பிடுறது போய் அவர் சுட்டுடுவோம். இல்ல புரியுது அப்படின்னு அவங்க சூடா கூட சாப்பிட மாட்டாங்களாமா. அதுதான் வந்து அவர் சொன்னது. இது கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் பத்தி எனக்கு தெரியாது சுவாமி அவர்களே, நீங்க தான் சொல்லுங்க. பக்கத்துல அம்மா இருக்காங்க, இல்லன்னா சொல்லிடலாம். சரி ரைட், நாம அப்புறமா பேசிக்கலாம். ஆனதியே அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு சிரிச்சுட்டு கை தட்டிட்டாங்க. அதனால இது சும்மா செல்ல தான் எடுத்துக்கணும். ஆனந்தி அம்மா கொஞ்ச நேரம் உங்களுடைய காதுகளை மூடிக்கொள்ளுங்கள், சங்கரையா எதை சொல்ல விரும்புகிறார்?
அவங்க ஒரே குரூப்ல இருக்காங்க. ஓகே மக்களே, யாருக்கேனும் ஏதேனும் கருத்துக்கள் என்ன எப்படி என்னன்னு சொல்லுங்க. 5 நிமிஷம். வணக்கம். சொல்லுங்கம்மா. எனக்கு வேற ஒரு கூட்டம் இருக்கிறதுனால நான் இந்த ஆரம்பத்துல இருந்து இந்த கூட்டத்துல கேக்குதா கலந்து கொள்ள முடியல. ஒரு 2 கடைசியில 2 தான் கேட்டேன். திவ்யா, கீதாமா, லாவண்யா எல்லாம் பேசினது கேட்டேன். சிறப்பா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க காதல் சிறப்புரைத்தல் அப்படின்னு அது பேசினாலும் சரி, நம்ம முடிச்சோம்னா அந்த அதிகாரத்தை எடுத்து படிப்போம். ஏதாவது அந்த ஒரு என்ன சொல்றது, ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தாம ஒரு ஊக்க உரையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கீதாமா சொன்ன அந்த கதையும் சிறப்பா இருந்தது. லாவண்யா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறப்பு தான். அது அவங்க பேசினது அது மேலோட்டமானதுன்னு தான் சொல்ல முடியும். ஏனென்றால் தன்னை அறிதல் என்பது அது ஒரு ஆழமான விஷயம். நான் யார் என்பது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. 5 அடுக்குகளை தாண்டி செல்ல வேண்டும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அதை எல்லாம் தாண்டி செல்ல வேண்டும். அது அவங்க சொன்னதுல திருமூலர் சொன்ன அந்த செய்யுள் ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொன்னு இருக்கு, தன்னை தத்துவ ஞானிகள் முன்னை வினையில் முடிச்சவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் என்று அந்த ஒரு பாடல் வரிகளும் எனக்கு உடனே மனதில் தோன்றியது. எல்லோருமே அது செய்ய வேண்டிய பயிற்சி தான். அதனுடைய முதல் முன்னெடுப்பு என்பது மிகச்சிறந்த ஒன்று. அது ஒரு அகண்ட விரிவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கான முதல் படியும் சிறப்பு. இன்றைக்கு நான் பார்வையாளராக கலந்து கொண்டு அடுத்த கூட்டத்தில் என்னுடைய சிறந்த உரையை வழங்குவேன். நன்றி. நன்றி விஜயலட்சுமி. லாவண்யா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வெளியே தன்னை தேட ஆரம்பித்து தன்னுள் தன்னை தேடி அந்த ஞானத்தை பெற்ற பின்பு தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொள்கிறார். அதாவது உள்ளிருக்கக்கூடிய இறை வஸ்துவை தான் அர்ச்சிப்பது என்பதுதான் அந்த பாடலுடைய பொருள். அது ரொம்ப அழகா நச்சுன்னு 4 வரியில முடிச்சுட்டாங்க லாவண்யா அவர்கள். ஸோ ஐ மீன் நிறைய ஆங்கில வார்த்தைகள் திருமூலர் அவர்கள் திருமூலர் வாசித்தது மட்டுமே நான் அதை பொருள் கொள்வதற்கு கூட அது அவ்வளவு கடினமான ஒரு நூல். தமிழிலேயே இருக்கக்கூடிய மறைநூல் என்று நான் கருதுவது திருமந்திரத்தை மட்டும்தான். அதில் இல்லாத விஷயங்களே இல்லை. எப்படி ஒரு ஆண்மகவு பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஒரு பெண்மகவு பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த நாசி வழியே நீங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பது உட்பட அந்த நூல் முழுவதுமாக நீங்கள் எடுத்தீர்களானால் முழுவதும் அறிவியல் சார்ந்தது. இந்த உடல் உயிர் அதன் உள்ளே கூடிய இறை வஸ்து எப்படி இயங்குகிறது என்ற அறிவியலை பொதித்து வைத்திருக்கிறார்கள். அதை படிப்பதற்கு கூட நமக்கு மூளை வேண்டும். அதனால் அது அந்த ஊகையிலே வந்த ஒரு வாழ்த்து இது, அவ்வளவே. நன்றி திவ்யா. அடுத்து வேற யாருக்காவது? ஆனந்தி அவர்கள், சாரி மறுபடியும் நானே வருகின்றேன். ஆனந்தி அவர்கள் அந்த புகைப்படங்களை சற்றே நீங்கள் பகிர்ந்தீர்களே, ஆனால் நாங்களும் அங்கே சென்று வந்த பயனை அடைவோம். மிகவும் அருமையாக இருந்தது ஆனந்தி அவர்கள் பகிர்ந்ததும் கூட. அனைவருமே அனைவருடைய பங்களிப்பும் நன்றாக இருந்தது. இந்த இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு காரணம் இருப்பதால் அதை சற்றே பகிர்ந்தால் நன்றி. கண்டிப்பா பண்றேன். அதுல நிறைய இருக்கு புகைப்படம். நான் புகைப்படம்லாம் ஒழுங்கா எடுக்க மாட்டேன். எங்க குழுவுல உள்ளவங்க எடுக்கிறத சுட்டதுதான், அப்புறம் கூகுள்ல போய் தேடிக்கிறது. என் சின்ன பையன் தான் அதை பண்ணி கொடுத்தான். எனக்கு ஒரு ஆசை, இதுல இங்க நிறைய பேர் போக முடியாதுல்ல, அதனால இதை மட்டும் பண்ணி கொடுன்னு பண்ணி கொடுத்தான். கண்டிப்பா அனுப்புறேன். ஆனந்தி பேசினதுல எப்பவுமே அவ எல்லாத்தையும் புகைப்படத்தை காண்பித்துத்தான் பேசுவது வழக்கம். ஆனால் அது நேர்ல போய் பார்த்துட்டு அதை அப்படியே இயற்கையா அப்படியே எடுத்து காமிச்சிருவாங்க. அதுல இது என்ன மாதிரி போக முடியாதவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடித்திருந்தது. ரொம்ப அருமை.
இதெல்லாம் இங்க இருந்தே நமக்கு வந்து இத்தனை கோவில்ல இது மாதிரி எல்லாம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனந்தி ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். இப்ப வந்து இது நம்ம திவ்யா பேசும்பொழுது காதலர் தினத்துல வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எழுதி வச்சுட்டு போனார். அவர் இப்படி இப்படி நடக்கணும், இப்படி நடக்கும், இது காதலர்கள்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உருவகப்படுத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா இப்ப அப்படி நடக்கிறதா அப்படிங்கிறது கிடையாது. நேத்தி ஒரு நியூஸ் கேட்டேன். 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்க தான். அவர் வந்து டிவிய சவுண்டா வச்சிருக்காரு. இந்த அம்மா வந்து சவுண்ட குறையுங்க அப்படின்னு இருக்காங்க. அவருக்கு காதல விழாம இருந்திருக்கலாம். அதுல உடனே அவ என்ன கத்தியால கொன்னுட்டா அவரை. உடனே கொன்னுட்டா. இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியுமா? இதுக்கு வந்து ஒரு பொறுமை இல்ல. அவர் வந்து எப்பயோ நடக்க போறத இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கறத குறள் அழகா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அத நடைமுறைக்கு கொண்டு வருது ரொம்ப குறைச்சலா இருக்காங்க எல்லாரும். பொறுமை கிடையாது யாருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் அதனால ஃபீல் பண்ணி அதனால நம்ம நினைச்சுக்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமேங்கிறது நினைப்பாங்க. நினைக்காம இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதனால பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது. அதனால இப்ப காதலர்கள் வந்து அது மாதிரி எல்லாம் இல்லாம காதலித்து கல்யாணம் பண்ணிக்கின்றது பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கோண்டா. அவ இருக்கிற ஒற்றுமையை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படித்தான் இருப்பாங்க. சங்கர் ஆனந்தி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது இப்படித்தான் அருமை. அவர்கள்லாம் வந்து எங்க வந்தாலும் சரி, இங்குக்கு வந்தா கூட அந்த ஒற்றுமையை அத எப்படி சொல்றது, அதாவது சங்கர் கணேஷுக்கு ஆனந்தி கீழ்ப்படுகிறது, ஆனந்திக்கு சங்கர் கணேஷ் கீழ்ப்படுகிறது. இதுதான் ஒற்றுமை. அதுதான் வேணும். அது அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நடந்துக்கிறாங்களா, அதுதான் ஒற்றுமை. அதுதான் வந்து காதல். இது வந்து நம்ம சும்மா வெளி வேஷமா ஏதானு பேசாம அது வந்து நிஜமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகையினால நேச்சுரல் இப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அந்த காதலர் தினத்துல இன்னைக்கு இது சங்கர் கணேஷ் ஆனந்தி, ஏன்னா இவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எனக்கு வந்திருக்காங்க தெரியுது எனக்கு. அதனால இவர்களை மாதிரி எல்லாரும் எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி மாமி. அதாவது நீங்க முன்னாடி போட்டிருக்கிற அந்த பனியனை தான் பாத்துறீங்க, பின்னாடி கிழிஞ்சிருக்கிற அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு தெரியல. அது தேவையில்லை. அது தேவையே கிடையாது. அது இருக்கும், எல்லா இடத்துலயும் ஓட்டை இருக்கும். அது வந்து அதுதான் வாழ்க்கை. முன்னாடி பனியன் அழகாக இருக்கிறது, பின்னாடி ஓட்டையா இருக்கிறது தான் வாழ்க்கை. எல்லாம் இருக்கணும். அதுதான் கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கைங்கிறது. ஒரு திரைப்படத்தினுடைய நகைச்சுவை தான் ஞாபகம். வேண்டாமிருக்கும் பிள்ளைய பத்தி காண்டாமிருக்கும் பேர வச்சாங்கிற மாதிரி அன்பு செய்தல் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து செல்லறதுக்கு திருக்குறள் விட வேற என்ன இருக்க முடியும்? நிறைய வீட்டுல நம்ம காதலை பத்தி பேசுறதே கிடையாது. அது நம்மளுடைய தவறு தான். இன்னும் சொல்லலாம், நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் நம்ம குழந்தைங்க கவனிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தன்னை நேசித்தலும் கூட வந்து நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்ப அதை பார்த்து வளர குழந்தைகள் தானாகவே வந்து அந்த ஒரு பண்பை வந்து அவர் பெற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். நான் நடந்து கொள்றதுல இருந்து அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அந்த வழி, அந்த ரத்தம், அது அந்த குழந்தைகள் தன்னால வளரும். குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம இப்படி சங்கர் கணேஷை பாக்குறோம் அப்படின்னா அவர் பையனை இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது சங்கர் கணேஷோடைய பையன்கிற சொல்ற அளவுக்கு அந்த திறமையா அந்த குழந்தைகள் இருக்கு அப்படிங்கறத வச்சாலே நம்ம கண்டுபிடிச்சு. அதுதான் அவளுடைய பழக்க வழக்கங்கள். இது வந்து சொல்லி கொடுத்து அடிச்சு இடிச்சு பண்ணி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைச்சல். அது வராது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெற்றோர்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அந்த குழந்தைகள் தன்னாவல வளரும். அது கிட்டத்தட்ட 70% அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் படிச்ச பிறகு காலேஜுக்கு போகிறதுக்கு சில சேஞ்சஸ் வரும், மாற்றங்கள். அதை நம்ம வந்து நல்லதா நம்ம அதுகளுக்கு சொல்லி கொடுக்கணும், கெடுதல் இல்லாம. அது மாதிரி வழியா வர குழந்தைகளுக்கு கெடுதல் வராது. ஆகையினால அதுதான் வாழ்க்கை. எல்லாம் இருக்கணும், கலந்து இருக்கணும். அதுதான் வாழ்க்கை.
நன்றி, நன்றிம்மா. தமிழ் திண்ணை இந்த மாதம் நல்லா சந்தோஷமா எப்போதும் போல ஜாலியா போச்சு. நம்ம அடுத்த மாசம் வந்துட்டு 29ஆம் தேதி நம்ம மறுபடியும் கூடலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சுவாமிமலை சங்கர் கணேஷ். இதேபோல் உங்களுடைய பங்களிப்பை அளித்து இந்த தமிழ் திணை நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. காதலர் தினம் வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். எல்லாருமே சொல்லி முடிச்சாச்சு. நான் ஒரு இருந்தேன், நானும் சொல்லிடுறேன். நீ சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்லணும்? வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லணும். வணங்குகிறேன் தலைவரே, வணங்குகிறேன் தலைவியே, சொல்லி முடித்து விட்டேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, சரி, பார்க்கலாம் நம்ம அடுத்த மாதம். நன்றி. நாளை மாலைக்குள் அனுப்பப்படும், அதையும் சொல்லிடுறேன். நன்றி திவ்யா, நன்றி. நன்றி.